கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படியாய் வந்த உங்கள் யாவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே கிருபையும் சமாதானம் இரக்கமும் நமக்கு உண்டாகட்டும். தேவன் நல்லவர். கர்த்தர் நம்மோடு அவருடைய கிருபையை குறித்து பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபை எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு பெரிய உன்னதமானது என்பதை ஆண்டவர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அவருடைய கிருபையின் செட்டையின் நிழலில் நாம் வந்திருக்கிறோம். நம்மை கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு கூட இந்த கிருபையினுடைய உன்னதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வராக. 2 நாளாகம புத்தகத்திலிருந்து கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. 7ஆம் அதிகாரம், 2 நாளாகமத்தின் புத்தகம் 7வது அதிகாரம், அதில் 5-6 வசனங்களை முதல்ல வாசிங்க. பிற்பாடு அந்த மீதி வசனங்களை வாசிக்கலாம். முதல்ல 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 5-6 வசனங்கள். ராஜாவாகிய சாலமோன் 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். ஆசாரியர்கள் தங்கள் பணிவிடைகளை செய்து நின்றார்கள். தாவீது ராஜா லேவியரை கொண்டு கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை துதித்து பாடும்படியாக செய்வித்த கர்த்தரின் கீத வாத்தியங்களை அவர்களும் வாசித்து சேவித்து நின்றார்கள். ஆசாரியர்கள் அவர்களுக்கு எதிராக நின்று பூரிகைகளை ஊதினார்கள். இஸ்ரவேலில் எல்லாரும் நின்று கொண்டிருந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான தேவஜனமே, இந்த இடத்துல சாலமோன் ராஜா தேவனுடைய ஆலயத்தை கட்டி அந்த தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது நடந்த ஒரு மாபெரும் மகிமையை இங்கே நாம் பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஸ்பெஷல், ஒரு விசேஷம் என்னவென்று சொன்னால், தாவீது ராஜா கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது, கிருபை என்றென்றும் உள்ளது. கரங்களை வைத்து ஆமென் சொல்லாமா? அன்பான தேவ ஜனமே, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், தாவீது ராஜா தான். ஏன்னா கிருபை என்பது புதிய ஏற்பட்ட காலத்தில் தான் பூரணப்படுகிறது. கிருபை பூரணப்படுவது புதிய ஏற்பட்ட காலத்தில். இந்த பூரண கிருபையின் மேல், ஏன்னா மற்ற பழைய ஏற்பட்ட கால விசுவாசிகள் கிருபை வெளிப்படுத்தப்பட்டது. இந்த கிருபையினுடைய பூரணம் புதிய ஏற்பட்ட காலத்தில் தான் வெளிப்பட்டது. தாவீது ராஜா என்ன செய்தார் என்றால், அவர் கிருபையில் இருந்தபோதே, கிருபையை உணர்ந்த போதே அவர் பூரண கிருபையை போட்டு உறிஞ்சவர் அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ஏனென்றால் அன்பான தேவஜனமே, கிருபை என்பது என்றென்றைக்கும் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு ராஜா தான் கிருபை. நீங்கள் இயேசு ராஜா அப்படின்னு நீங்கள் போய் நின்னீங்கன்னா, என் தேவனே, இயேசுராஜனே, இயேசப்பா அப்படின்னு நீங்கள் அவரை நீங்கள் அறிக்கை செஞ்சீங்கன்னாவே உங்கள் காரியமெல்லாம் வாய்க்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கிருபை தாங்க இன்னைக்கு நம்ம நடத்துகிறது, நம்மை அழைத்தது, நம்மை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறது, நம்மை எல்லா விதமான ஆசீர்வாதங்களினாலும் செழிப்பினாலும் நம்முடைய ஜெபங்களுக்கெல்லாம் பதில் கொடுப்பது எல்லாமே கிருபை, எல்லாமே கிருபை. இதில் ஒரு பயங்கர ஆச்சரியம் என்னன்னா, தாவீது ராஜாவினுடைய அவருடைய சிந்தனையில் இருந்தது என்னன்னா, கர்த்தருடைய கிருபை என்றும் உள்ளது என்று பாடுவதற்காக அந்த பாடல், அந்த துதியினுடைய அந்த பாடலினுடைய மகத்துவமே உன்னதமே என்னன்னா கர்த்தருடைய கிருபை. இந்த கிருபைகளை பாடுவதற்காகத்தான் கீத வாத்தியங்களை செய்வித்தார்கள். துதி நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆராதனை, பாடல் பாடி ஆராதிப்பது என்பது கர்த்தருடைய ஜெயத்தை கொண்டாடுவது. அந்த ஜெயம் என்னவென்றால் கிருபை. கர்த்தருடைய ஜெயம்தான். நமக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடித்தார். அதான் 138 சங்கீதம் 8ஆம் வசனம் வாசித்தோம் இல்லையா? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. ஆமென் சொல்லுங்க. அதனால்தான் உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனாக இருக்கட்டும், அது யாராக இருக்கட்டும், இயேசு ராஜாவை நோக்கி கூப்பிடும் போது அவர்களை வாழ வைக்கிறார். ஏன்னா அந்த கிருபை வாழ வைக்கும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு ராஜாவை நோக்கி பார்க்கும்போது அந்த கிருபை நம்மை சூழ்ந்து கொள்ளும், அந்த கிருபை நம்மை வாழ வைக்கும், அந்த கிருபை நம்மை உயர்த்தும், அந்த கிருபை தேவ திட்டத்துக்கு நேராக நம்மை வழிநடத்தும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு நீங்கள் ஜெபிக்கிறீங்களே, அந்த ஜெபத்தினுடைய வல்லமையே கிருபை.
இதில் ஒரு பயங்கரமான ஆச்சரியமான காரியம் என்னவென்று சொன்னால், தாவீது ராஜா எப்படி இவருக்கு இந்த தரிசனம் கிடைச்சது, எப்படி இந்த கிருபையை அவர் என்றென்றைக்கும் உள்ளது, அந்த கிருபை என்றென்றைக்கும் உள்ளது, அந்த கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. இதை இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்க்கணும்னா, கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொன்னோம்னாவே அவருடைய கிருபை என்றென்றைக்கும் இருக்கிறது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி பாடும்போதே தேவனுடைய மகிமை நம்மேல் இறங்கி வரும். எல்லா விதமான மகிமையினாலும் நம்மை நடத்தும். அதனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் போய் நிற்கும்போது, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொல்லி பாடுங்க. அவரை பாடுவது கிருபை மேலே கிருபை நம்ம பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஜெயத்தை, அவருடைய வெற்றியை நாம் பாடும்போது நம் ஜெயத்தின் மேல் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். இங்கே தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆலயம் இங்கே பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய ஆலயம் இவ்விதமாய் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கேள்வி. இவ்விதமாய், எவ்விதமாய் தேவனுடைய ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது என்றால், 22,000 என்றால் 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும் அங்கே பலியாக பலியிட்டு, அங்கே பலியிடப்பட்டு, இவ்விதமாய் தேவனுடைய ஆலயத்தை சாலமோன் ராஜா பிரதிஷ்டை பண்ணினார். அன்பான தேவஜனமே, கிருபையினுடைய உன்னதம், கிருபையினுடைய மகத்துவம் என்ன என்றால் ஆலய பிரதிஷ்டை. ஆலய பிரதிஷ்டை, கிருபையினுடைய உன்னதம், கிருபையினுடைய மகத்துவம் என்னவென்றால் ஆலய பிரதிஷ்டை. இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டுமானால், ஆலய பிரதிஷ்டை என்றால் என்னவென்றால் மகிமையின் சரீரம். நம்முடைய சரீரம் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும். தேவன் தங்குகிற ஆலயம் எது? ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் தங்குகிற ஆலயம் எது? நீங்க தான், நான் தான் சொல்லுங்களேன், நான் தான் தேவாலயம். ஆமென் சொல்லுங்க. ஒரு முறை வாய்த்தன்னு சொன்ன, நான் தான் தேவாலயம். வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகிமை அடைய செய்வார். உங்களுக்காகத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்தார். ஆக இங்கே வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, 22,000 மாடுகளையும் 1,20,000 ஆடுகளையும். இந்த இடத்துல 22,000 மாடுகளை சர்வாங்க தகன பலியாகவும் 1,20,000 ஆடுகளை சமாதான பலிகளாகவும் பலியிடப்பட்டிருக்கிறது. சர்வாங்க தகன பலியையும் சமாதான பலியையும் பலியிட்டால் அந்த பலிக்கு பேர் என்ன பேரு? சர்வாங்க தகன பலியும் சமாதான பலியும் இட்டால் அந்த பலிக்கு பேரு குற்ற நிவாரண பலி. என்ன பலி? குற்ற நிவாரண பலி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 53வது அதிகாரம் ஏசாயா புத்தகத்தில் அவர் குற்ற நிவாரண பலியாக தம்மையே அவர் ஒப்பு கொடுத்தார். அவர் அந்த கேடு அடைந்தவராய் கல்வாரி சிலுவையிலே அவருடைய சரீரம் சிதைக்கப்பட்டு அவர் நம்முடைய மீட்பரானார். அவர் நம்முடைய மீட்பரானார். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த கிருபை உண்டாக்கப்பட்டது. அன்பான தெய்வ ஜனமே, கிருபை நேற்றோ இன்றைக்கோ உண்டாக்கப்பட்டதல்ல. கிருபை அப்படின்னாலே என்ன தெரியுமா? 22,000 மாடுகள் சர்வாங்க தகன பலியாக பலியிடுகிறது. அதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய கல்வாரி சிலுவையினுடைய மரணம். பிதாவாகிய தேவன் இந்த கிருபையை நம்மேல வைத்தார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் பரிபூரணம் அடையும்படியாக, நாம் பரிபூரணம் அடைந்து பிதாவாகிய தேவனை நாம் முகமுகமாய் தரிசிக்கும்படியாக நம்ம இந்த உலகத்தில் எல்லா விதமான செழிப்புகளோடும் வளங்களோடும் நம்முடைய மனதை ஆறுதல் படுத்தி, நம்முடைய இருதயங்களை தேறுதல் படுத்தி, நம்மை பரிபூர்ணப்படுத்துவதற்காக தேவன் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். ஆக கிருபை உலகத் தோற்றத்துக்கு முன்னே உண்டானது. எப்படி அப்படின்னா, தேவன் மனுஷர்களை அவர் மனுஷர்கள் மத்தியிலே வாசமாக இருக்கும்படியாக தேவன் நம்மை சித்தம் கொண்டார். அப்போ தேவன் ஆவியாக இருக்கிறார், அவர் நித்தியராக இருக்கிறார். ஆனால் மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டவனாக மாம்சத்தோடும் இரத்தத்தோடும்
மனிதனை சிருஷ்டிக்கிறோம். ஆனால் இந்த மனிதனை பூரணப்படுத்த வேண்டும். அப்படியானால் பூரணராகிய கிறிஸ்து இந்த மனிதனுடைய பூரணத்துக்காக பலியாக வேண்டும். இதுதாங்க கிருபை. நான் மறுபடியும் சொல்றேன், நம்முடைய பூரணத்துக்காக எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் பெற்று, பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்று நாம் பூரண அடையும்படிக்கு பூரணராகிய கிறிஸ்து பலியாக வேண்டும் என்பதுதான் தேவனுடைய மீட்பின் திட்டம். ஆமெனா? அதனால் தான் பூரணராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி, ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் குறைவாக இருக்கிறோம், எங்களை பூரணப்படுத்தும் என்று யார் கூப்பிட்டாலும் அவர்களை பரிபூர்ணப்படுத்துகிறவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிங்களேன். இங்கே தேவன் இந்த கிருபை நித்தியமானது என்பதை இங்கே ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 9 வசனத்தை வாசிக்கலாம். அவர் தம்முடைய கிரியைகளின்படி நம்மை ரட்சிக்காமல், நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய கிரியைகளின்படி அவர் நம்மை ரட்சிக்காமல். இங்கே என்ன சொல்றாருன்னா, நம்முடைய சரீரத்தில் பாவம் இருக்கிறது. ஆக நம்முடைய கிரியைகள் தேவனுக்கு பிரியமானது அல்ல. அதனால அவர் தீமையை பார்க்க மாட்டத சுத்த கண்ணன். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், உலகம் என்கின்ற இந்த உடலுக்குள்ள இருக்கிறது எல்லாம் தேவனால் உண்டாகவில்லை, அது பிசாசினால், உலகத்தின் அதிபதியாகிய உலகத்தால் உண்டாக்கப்பட்டது என்று யோவான் தம்முடைய நிருபத்தில் எழுதுகிறார். அதனால மனிதன் பாவம் செய்து விட்டாலும், அவன் தேவனை விட்டு தூரம் போனாலும், உன் கிரியை எனக்கு தேவையில்லப்பா, ஆனால் தம்முடைய தீர்மானத்தின்படி, நல்ல கவனிங்க, அவர் நம்மை ரட்சிக்கும்படி அவர் தீர்மானித்தார். தம்முடைய தீர்மானத்தின்படியும் ஆதி காலம், இந்த பிகினிங், அனாதியில ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. அப்ப கிருபை எங்கிருந்து இருக்கு? அனாதி, ஆதி, உலக தோற்றத்துக்கு முன்னே கிருபை. கரங்களை விட்டு சொல்லுங்களேன். எப்படிங்க கிருபை? நான் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் சிருஷ்டிக்கப்படுகிறேன், நான் ஒரு பலவீனமானவன், நான் பூரணமற்றவன், ஆனால் நான் பூரணப்பட வேண்டும். இதுதான் கிருபை. ஆமென். நான் பூரணப்படணும். அல்லேலூயா. நான் பூரணப்படணும். தேவன் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக எல்லா விதமான ஆசீர்வாதம். உங்க மனசு குறையோடு இருக்கவே கூடாதுங்க. அதாங்க பூரணம். உங்க மனசு ஏதோ ஒரு குறையில, எங்கேயோ என் மனசுக்குள்ள ஒரு சின்ன வேதனை, அது இருக்கக்கூடாது. சகல விதமான பூரணத்தினாலும் நிரப்பப்படும்படியாக ஆதி காலம் முதல் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளப்பட்ட கிருபை. அல்லேலூயா. தாவீது இந்த கிருபையை ஸ்டாப் போட்டு உறிஞ்சவர். ஆண்டவரே, உம்முடைய கிருபையின்படி எனக்கு இறங்குங்கப்பா. கேட்குறீங்களா? ஆமெனா? ஜபத்தில் கிருபையை யூஸ் பண்ணி, கர்த்தாவே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றும் உள்ளது அப்படின்னு சொன்னீங்களா, அவர் கிருபை உங்க மேல வல்லமையா இறங்கும். அது தேவனுடைய இரக்கம். ஆமெனா? அவர் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அவர் கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு அருளிட்டார். கரங்களை தட்டி நல்லா அவர் நமக்கு பூரணமாய் கிருபையை கொடுத்துட்டார். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லையா? நம்மெல்லாம் இந்த கிருபையை தேவன் நமக்கு அளித்தபடி, அருளப்பட்ட கிருபையின்படியும் நம்மை ரட்சித்து பரிசுத்த அழைப்பினாலே நம்மை அழைத்திருக்கிற இந்த அழைப்பு பரிசுத்தமானது. அல்லேலூயா. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது. என்னிடத்தில் நீதி வாசமா இருக்கவில்லை. நான் பாவத்தில் பிறந்தவன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தாள், நான் துர்குணத்தில் உருவானேன். ஆனால் என் தேவனுடைய அழைப்பு பரிசுத்தமானது. இதுதாங்க பூரணம். பரிசுத்த அழைப்பினாலே என்பதுதான் பரிபூரணம். அல்லேலூயா. பரிபூரணம். நான் பரிபூர்ணமானவன். எல்லாம் வாய்த்த அறிக்கை சொல்லுங்க. நான் பரிபூர்ணமானவன். ஆமென். பரிசுத்த அழைப்பினாலே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அப்படியானால் என்ன செய்யணும்? ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட வேண்டும். இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுவது என்பது சரீரம் மகிமை அடைந்து அதரிசனமாக இருக்கிறவரை கிறிஸ்துவுக்குள்ளாக தரிசிப்பதே ஆலய பிரதிஷ்டை. ஆலய பிரதிஷ்டை. இந்த தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்படும். ஆமெனா?
இந்த தேவாலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டு 10ஆம் வசனம் வாசிங்க. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது எப்ப வெளிப்பட்டுச்சு? எப்ப வெளிப்பட்டுச்சு கிருபை? இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதுனால கிருபை வெளிப்பட்டுச்சு. அதுதான் சொன்ன தாவீது ஸ்டாப் போட்டு உறிஞ்சவர். ஹல்லேலூயா. என் கர்த்தர் வருவார், என்னை பரிபூர்ணப்படுத்துவார். என் பிதா இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக என்னை பூரணமாய் பரிசுத்த அழைப்பினாலே என்னை அழைப்பார். நான் மகிமை அடைவேன். என் மனம் சமாதானமாய் இளைப்பாறுதலாய் சந்தோஷமாக இருக்கும். சாலமோன் ராஜாவுடைய நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் அவனவன் தன் தன் அத்திமரத்தின் நிழலும் அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலும் இளைப்பாறினார்கள். சாலமோன் ராஜாவுடைய நாட்களிலே எங்கும் இளைப்பாறுதல். சாலமோன் ராஜாவுடைய நாட்களில் தான் இந்த பூரண கிருபை நிழலாட்டமாக அங்கே வெளிப்பட்டு அங்கே தேவாலயம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டது. தேவாலயம் பிரதிஷ்டை, ஆசரிப்பு கூடாரம் என்பது கிறிஸ்துவனுடைய பலி, அவருடைய மாம்சிகத்தில் ஒரு பலியாகிற பலியும். தேவாலயம் என்பது முழுக்க முழுக்க பொன்னினால் செய்யப்பட்டது, பசும் பொன்னினால் செய்யப்பட்டது தேவாலயம். அதனால் இந்த தேவாலயம் பிரதிஷ்டை, அது மகிமையின் சரீரத்தை காண்பிக்கிறது. சியோன் மலையில் இந்த தேவாலயம் கட்டப்பட்டது. அன்பான தேவஜனமே, இந்த சியோன் மலையில் தாவீதினுடைய ஆசரிப்பு கூடாரம் போடப்பட்டது. அதே இடத்துல இந்த சியோன் மலையில் தேவனுடைய இந்த ஆலயம் கட்டப்பட்டது. இந்த ஆலயம் கட்டப்படுவதுதான் ஆலய பிரதிஷ்டை. ஆலய பிரதிஷ்டை என்பது மகிமையின் சரீரம். ஆமென் சொல்லுங்க. இந்த மகிமையின் சரீரத்துக்காகத்தான் கர்த்தர் கிருபையை நமக்கு கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து பிரசன்னம் ஆனதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். எதை பரிகரித்தார்? மரணம். சொல்லுங்க, எதை பரிகரித்தார்? மரணத்தை பரிகரித்தார். எது மரணம்? சிம்பிளா நான் வரேன். இந்த மரண சரீரம், ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும். நான் நிர்வாணி என்பது பாவம். ஆமேனா? இந்த நிர்வாணி என்பதினாலே மனிதனுக்குள்ள மரணம் பிரவேசித்தது. மரணம்னா என்ன? தேவனை துதிக்காமல் இருப்பது, தேவனை தரிசியாமல் இருப்பது. நம்முடைய ஆத்துமா தேவனை தரிசிக்காம, நல்லா கவனிக்கணும், நம்முடைய ஆத்துமா தேவனை தரிசிக்காம நம்முடைய மாம்ச அறிவினால சிறையாக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மரணம். நம்முடைய மாம்ச அறிவு பாவம். கிறிஸ்து இயேசு இந்த மரணத்தை சிலுவையிலே பரிகரித்தார். அவர் சிலுவையிலே மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். எது ஜீவன்? எது ஜீவன் என்றால் தேவனை தரிசிப்பது ஜீவன். ஆமெனா? நம்முடைய ஆத்துமா யாரை தரிசிக்கணும்? தேவனை தரிசிக்க வேண்டும். அது ஜீவன். அப்போ நம்முடைய மனசுக்குள்ள இளைப்பாறுதல், கணவன் மனைவிக்குள்ள ஒரு சமாதானம் அப்படி இருந்துச்சுன்னா நம்முடைய மனசு எவ்வளோ இளைப்பாறுதலாக இருக்கும். கடன் பிரச்சனை இல்லாமல் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்கள், அது நம்ம மனசுக்குள்ள இளைப்பாறுதல், அது தேவனை உயர்த்தக்கூடியதாக இருக்கும். அப்புறம் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம் இல்லாமல் அது ஒரு நல்ல மகிமையை கொடுக்கும். அன்பான தேவஜனமே, மரணத்தை பரிகரித்து, ஆக எது மரணம்? இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்குவார்? ஆக எது மரணம்? இந்த ஆண் இந்த பெண் என்பது மரணம். அப்ப கிறிஸ்து என்ன செய்யணும் அப்படின்னா, அவருடைய கிருபை என்ன அப்படின்னா, இந்த மரண சரீரத்தை, உலகத்தின் அதிபதியாக பிசாசானவனை நான் சிலுவையிலே ஜெயம் எடுப்பேன். நான் சிலுவையிலே ஜெயம் எடுத்து என் பிதாவின் சித்தத்தை நான் செய்வேன் என்பதுதான் ஆலய பிரதிஷ்டை. ஆலய பிரதிஷ்டை அப்படின்னா என்னன்னா, மரணத்தை பரிகரித்து 22,000 மாடுகளை பலியாக்குவதும் 120,000 ஆடுகளை சமாதான பலியாக அனுப்புவதும். இந்த மரணத்தை பரிகரித்து என்பது குற்ற நிவாரண பலி. இதெல்லாம் பார்க்க நமக்கு நேரம் இல்லை. இதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் உலகத் தோற்றத்துக்கு முன்பதாக தேவனுக்கு ஒப்புரவாயிட்டார். ஆண்டவரே, நீங்கள் மனுஷனை சிருஷ்டிக்கிறீங்க, அவருடைய சர்வ வல்லமையின்படி அவன் மனிதன் உண்மை அறியலை, அதுதான் மரணம். உண்மை அறியலை, நீங்கள் தான் சர்வ வல்லவர்.
உமது சாயலின்படியும் நமது ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்க போறோம். ஆக இந்த சரீரம் சர்வ வல்லமை, இது பிரபஞ்ச வல்லமை இந்த சரீரத்துக்குள்ளே இருக்கிறது. இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டித்தவர் யார்? தேவன், சர்வ வல்லவர், சர்வ வியாபகர். இந்த சர்வ வல்லமையும் ஆளுகை செய்யக்கூடிய, அறியக்கூடிய அந்த வல்லமை இந்த சரீரத்தில் இருக்கிறது. இது ஞானம் இருக்கிறது. அப்போ உம்மை அறியாமல் இருக்கிற அவன், நீர்தான் அவனை சிருஷ்டித்தீர். அவன் பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே கூட உலக தோற்றத்துக்கு முன் ஆதி முதற்கொண்டே தேவன் தீர்மானித்து விட்டார். என் தேவனே, உமக்கு பதிலாக நான் சிலுவையில் தூக்கப்பட்டு மரணத்தை பரிகரிப்பேன். உம்மை அறியாதிருக்கிற அந்த 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 அறியாமைத்தான் மரணம். தேவனை துதிக்காமல் தன்னை துதிப்பதுதான் மரணம். இதை நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த மரண சரீரத்தை, இந்த மனிதனுக்காக என் சரீரத்தை நான் பரிகரிப்பேன். இந்த உலகத்தின் அதிபதியை இதே பாவ சரீரத்தில் நான் போயிட்டு இந்த பிசாசை, சாத்தானுடைய தலையை நசுக்குவேன் என்பது உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனுக்கும் குமாரனுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை. ஆக ஆலய பிரதிஷ்டை என்பதுதான் மரணத்தை பரிகரிப்பது. ஆக நாம் கிருபையினால, பரிபூரண கிருபை, இந்த பரிபூரண கிருபை தான் ஆலய பிரதிஷ்டை. இந்த ஆலய பிரதிஷ்டை தான் இங்கே என்ன பண்ணார்னா, தாவீது வாஞ்சியாக என்ன பண்ணார்னா அதை நிறைவேற்றினார். ஆனால் கர்த்தர் சொன்னார், நீ எனக்கு ஆலயத்தை கட்ட வேணாம், உனக்கு பிற்பாடு உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் ஒரு அமைதி உள்ள புருஷன், அவன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான். சாலமோன் என்று சொன்னால் பீஸ், சமாதானம். ஆக இந்த சமாதானம் தான் பரிபூரண கிருபை. இந்த பரிபூரண கிருபை நம்மேல் இருக்கிறது அன்பானவர்களே. இப்போ இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் போது தாவீது இந்த கிருபையை தான் போற்றினார். ஆமென் சொல்லுங்க. கிறிஸ்தேசுவுக்குள் தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே நமக்கு அருளப்பட்ட கிருபை. ஆனால் புதிய ஏற்பட்ட சபையில் தான் இந்த பூரண கிருபை வெளிப்பட்டது. ஆனால் தாவீது அதை முன்பதாகவே அந்த இலைப்பாறுதலுக்கு நேராக ஆத்துமாவில் ஒரு சமாதானம் வேணும். இன்னைக்கு நம்ம மனசுக்குள்ள படுகிற எல்லா ஆத்துமா வலிக்கும் காரணம் என்னடனா, இந்த மாம்சம், இந்த மரணம், இந்த மரண சரீரம். ஆமேனா இல்லையா? ஆமேன். நல்லா புரியுது. மரணத்தை பரிகரித்தார் இல்லையா? ஆக இந்த மரணத்தை பரிகரித்து தேவ சித்தம் செய்வதற்கு நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோமே, இதுதான் ஆலய பிரதிஷ்டை. இந்த பூமியிலே நம்ம ஆலய பிரதிஷ்டை செய்யணும். இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்பட்டால்தான் இது மகிமையடைந்து தேவனை முகமுகமாக தரிசிக்கும். வேணும்னா அந்த வசனத்தை கூட வாசிங்க. ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரத்தில், ரோமர்கள் நிருபம் 7ஆம் அதிகாரம் அதில் 24ஆம் வசனத்தை வாசிங்க. நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? சரி, கர்த்தர் மரணத்தை என்ன பண்ணாரு? பரிகரித்தார். எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் மரணத்தை என்ன பண்ணாரு? பரிகரித்தார். இன்னைக்கு நம்முடைய ஆத்துமாவில் இளைப்பாறுதல், அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையானது, ஒருபோதும் முடியாது. கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்ததுக்கான நோக்கமே என்னன்னா, மாம்சத்திலிருந்து, சரீரம் தேவன் தங்குற ஆலயம், மாம்சம் என்பது விழுந்து போன பாவம், மரணம் என்பது தான் மாம்சம். அந்த மாம்சத்தை ஜெயங்கொள்ளும்படியாக கிறிஸ்து நமக்காக இந்த உலகத்தில் அவர் இந்த சரீரத்தில், இதே பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். இதுதாங்க கிருபை. கர்த்தர் நம்முடைய ஆத்துமாவை சஞ்சலப்படுத்துகிற சத்துருவாகிய இந்த மரணம், இந்த மாம்ச சிந்தையிலிருந்து நம்முடைய ஆத்துமாவுக்கு விடுதலையாக கொடுக்கிறாரே, அதுதான் இந்த பூமியிலேயே நாம் தேவனுக்கென்று பிரதிஷ்டை செய்வது, இந்த ஆலயத்தை பிரதிஷ்டை செய்வது. எப்பொழுதும் நம்முடைய ஆத்துமாவுடைய மன வலியிலிருந்து நாம் விடுதலை ஆகலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு அநேக காரியங்கள் நம்முடைய மனதை சஞ்சலப்படுத்துகிறது, நம்முடைய ஆத்துமாவை வேதனைப்படுத்துகிறது. புரிந்து கொள்ளுங்க. யாரு மேலே குற்றப்படுத்தாதீங்க. நீங்க தேவ சமூகத்துக்கு போய், ஆண்டவரே, இந்த மரண சரீரத்தினால்தான் என் ஆத்துமா எனக்கு வேதனையா இருக்குது, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லி அவருடைய கிருபையை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வச்சுங்களேன். அவருடைய கிருபையை நீங்க சிந்திக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா எல்லா விதமான மன வலியிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய கிருபை நமக்கு மன ஆறுதலை கொடுக்கும். ஆமென். அந்த மன ஆறுதல் அடைந்ததுக்கு பேருதான் தேவாலய பிரதிஷ்டை. தேவனுக்கென்று பிரதிஷ்டை செஞ்சிட்டோம். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்கும் இளைப்பாறுதல். ஆக
கர்த்தர் என்ன செய்தார்னா, இப்போ வாசிக்க போல 2 நாளாகமத்தின் புத்தகம் இந்த ஆலயம் எப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டது. 1 வாசிக்க 7:1 வாசிக்க 2 நாளாகம் 7:1. சாலமோன் ஜெபம் பண்ணி முடிக்கிற போது அக்கினி வானத்திலிருந்து இறங்கி சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் பட்சித்தது. கர்த்தருடைய மகிமையும் ஆலயத்தை நிறைவேற்று. ஆக அந்த மாடு என்னது? சர்வாங்க தகன பலி. அந்த ஆடுகள் எல்லாம் என்னது? சமாதான பலி. இப்போ சாலமோன் ஜெபம் பண்றார், இந்த பலியை செலுத்திட்டு, அந்த பலிகளை செலுத்திட்டு ஜெபம் பண்றார். அக்கினி போடல, ஆனா வானத்திலிருந்து அக்கினி இறங்கினது. இதுதான் புதிய ஏற்பாட்டு பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்கள், பூரண கிருபையில் நிற்கிற பரிசுத்தவான்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு பெந்தகோஸ்தே. இந்த அக்கினி இறங்கி வந்தது என்பது பெந்தகோஸ்தே. இதுதான் பரிசுத்த ஆவியானவரால் ஆட்கொண்டு நடத்தப்படுகிற ஒரு அனுபவம். இதுதான் பூரண கிருபை. அங்கே வாசிக்கும் போது கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பினதினால் ஆசாரியர்கள் கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறதையும். அன்பான தேவஜனமே, ஆலய பிரதிஷ்டை என்பது தேவனுடைய மகிமை நாம் அடைவோம். அல்லேலூயா. அந்த தேவாலயத்தின் மேலே கர்த்தருடைய மகிமை வந்து நிரம்பி இருந்தது, மூடி இருந்தது. அன்பான தேவஜனமே, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கி இருக்கிறது. ஏன்னா அக்கினி தான் மாம்சத்தை என்ன பண்ணும்? எரிக்கும். அதுதான் புதிய ஏற்பாட்டு கால பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்ற பெந்தகோஸ்தே அனுபவம் என்பது தேவனுடைய மகிமையினால் நிறைந்திருப்பது. இந்த ஆலயம் மகிமை அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்கும். அதுதான் ஆலய பிரதிஷ்டை. அதுக்கான நிழலாட்டமாகத்தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்து நம்முடைய ஆத்துமாவை இளைப்பார பண்ணுகிறார். ஆமெனா? நம்முடைய ஆத்துமாவில் சமாதானத்தை கொடுத்து இளைப்பார பண்ணுகிறார். ஓகே, அக்கினி இறங்குகிறதையும் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தின் மேல் தங்கியிருக்கிறதையும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் கண்டபோது தலவரிசை மட்டும் தரையிலே முகங்குப்புற குனிந்து பணிந்து கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவர் அதை சொல்றதாங்க துதி. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. எல்லாம் கவனிங்க. இயேசு கிறிஸ்து தான் துதி. ஆமெனா? நல்லா புரிஞ்சுக்கணும். துதி என்றால் இயேசு கிறிஸ்து. ஆராதனை என்பது அவர் கொண்ட ஜெயத்தை பாடி மகிழ்வது. நம்ம கர்த்தரை துதிச்சோம்னா எல்லா பேய், பிசாசு, அந்தகாரம், வறுமை, பிரச்சனை, போராட்டம் எல்லாமே ஓடி போயிடும். அந்த துதியில் அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கு. அந்த துதி என்னன்னா, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் சொல்லி. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், துதி என்பது சொல்லுவதுன்னு. நம்முடைய இருதயத்தினால் பூர்ணமாக நிறைந்து கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டு கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது சொல்வதே துதி. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா எல்லாம் ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை பாருங்க, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். உங்களுக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னா எல்லாரும் ஒரு முறை வாய்த்தான் சொல்லுவீங்களா? நீங்கள் டெய்லி உங்களுக்கு அன்பா சொல்கிறேன், காலையில் எழுந்து கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு வாய் தர சொல்லுங்க. அன்னைக்கு உங்களுக்கு முன்னாடி ஒரு சத்துருவும் நிற்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. துதிக்கும் முன்பதாக சத்துரு கிடையாதுங்க, போராட்டம் கிடையாதுங்க, எல்லாமே ஜெயங்க. அல்லேலூயா. அன்பான தேவஜனமே, நீங்க சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் சொல்லி கொடுங்க. என்ன சொல்லி கொடுக்கணும்? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்க வீடுகளில் எழுதி வைங்க, இந்த வாசகத்தை எழுதி வைங்க. அப்படி நீங்க சொல்லி துதி, அது சொல்லுவது துதிங்க. அன்பான தேவஜனமே, அப்படி சொல்லுவது துதி. உங்க மனசை சத்துரு உடைக்கவே முடியாது. உங்க மனசை சத்துரு உடைக்கவே முடியாது. அப்படி சொல்லி துதித்தாங்க. அப்போது ராஜாவும் சகல ஜனங்களும் கர்த்தருடைய சந்நிதியில் பலிகளை செலுத்தி, இதை சொல்லதுமே என்ன பண்ணாங்கன்னா பலியை செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பலி? குற்ற நிவாரண பலி. இவங்க செலுத்தின பலி என்ன பலி? குற்ற நிவாரண பலி. ஆண்டவரே, நாங்கள் என்ன சரீரத்தில் இருக்கிறோம்? வாய் தட்டி சொல்லுங்க. என்ன சரீரம்? மரண சரீரத்தில் இருக்கிறோம் கர்த்தாவே. இதை ஒத்துக்கினா பார்த்தீங்கன்னா, இதை பாருங்க, கிருபை உங்கள் மேலே பெருகணும்னா நான் பாவி என்கின்ற அந்த உணர்வு உங்களுக்கு வேணும்.
நான் பாவி என்கின்ற அந்த உணர்வு வந்தால் தான் பலி செலுத்த முடியும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் பாவி என்கின்ற உணர்வுல தான் கிருபை பெருகும். ஆமேனா. அவர் மரணத்தை பரிகரித்தார். நான் மரணமா இருக்கிறேன். அந்த மரணம்னா என்ன? என் தேவனை நான் துதிக்காமல் இருப்பது. ஆக கர்த்தர் இங்கே என்ன செய்தார் என்றால், ராஜாவாகிய சாலமோன் 22,000 மாடுகளையும் 120,000 ஆடுகளையும் அவன் பலியிட்டான். இவ்விதமாய் ராஜாவும் சகல ஜனங்களும் தேவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணினார்கள். இதெல்லாம் கவனிக்கணும். இந்த இடத்துல 22,000 என்பதை எப்படி பிரிக்கணும் அப்படின்னா, 22 × 1000 அப்படின்னு பிரிக்கணும். 120,000 என்பதை 120 × 1000 என்பது என்று பிரிக்கணும். இதில் தான் ரகசியமே இருக்குது. ஏன்னா இந்த கிருபை உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவனால் தீர்மானிக்கப்பட்டது, கிறிஸ்துவால் அங்கீகரிக்கப்பட்டு ஒப்பு கொடுக்கப்பட்டது. இந்த 22,000 × 1000, 1000 என்பது ஆலய பிரதிஷ்டை, அதாவது சரீரம் மகிமை அடைவது. நம்முடைய சரீரம் என்ன அடையணும்? மகிமை அடைவது 1000. 22 என்பது மீட்பு. 22 என்பது என்னது? மீட்பு, மீட்பர். என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்பர் என்றால் அது 22. எப்படி அவர் மீட்டாரு? நல்லா கவனிக்கணும். எப்படி அவர் மீட்டாரு? 22 என்பது எதை குறிக்குது? எபிரேய வார்த்தைகள், எபிரேய எழுத்து. மொத்தம் எத்தனை எழுத்து? 22 எழுத்து. ஆலெஃப் முதல் தவ் வரைக்கும் எபிரேய எழுத்து 22 எழுத்து. அது என்னது? அது எபிரேய எழுத்து. ஆக வார்த்தை, அந்த எழுத்து ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எண் இலக்கம் இருக்கிறது. அதுக்குள்ள நியூமரிக் வேல்யூ இருக்கிறது. அதுக்கு ஒரு சவுண்ட் இருக்கிறது. அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஒவ்வொரு எழுத்துக்கும் அர்த்தம். ஆக தேவன் சர்வத்தின் தம்முடைய வல்லமையுள்ள வார்த்தையில சிருஷ்டித்தார் சகலத்தையும். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்று அன்றைக்கு எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கிறோம். ஆமெனா. அப்போ இந்த பிரபஞ்சம், இந்த உலகங்கள் உண்டாக்கப்பட்டது 22 எபிரேய வார்த்தை. இந்த பிரபஞ்ச சக்தி தான் இந்த உடல். நல்லா கவனிக்கணும். இந்த 22 ஆல்பபெட். நம்முடைய உடல் 22 கூறுகளினால் ஆக்கப்பட்டது. நல்லா புரிஞ்சுக்கணும். உடற்கூறு, அனாட்டமி, உடற்கூறு இயல். இந்த உடற்கூறு இயல், இதை நீங்க வாசிக்கணும்னா, இந்த உடற்கூறு தான், இந்த உடற்கூறில் மரணம் வந்து விட்டது. நம்முடைய ஆத்துமா இந்த மாம்சீக அறிவினாலே நம்முடைய ஆத்துமா நிறைவு தான் மரணம். மரணம்னா என்னன்னா, நம்முடைய ஆத்துமா இந்த மாம்சீக அறிவினாலே, அந்த நினைவினாலே நிறைந்திருப்பது மரணம். ஆனால் ஜீவன் எது என்றால், ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே ஜீவன், நித்திய ஜீவன். தேவனை அறிகிற அறிவு தான் நித்திய ஜீவன். நல்லா புரிஞ்சுக்கணும் டிஃபரெண்ட்டை. அப்போ ஆண்டவர் என்ன பண்ணார்னா, இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட என்னுடைய உடல் மரணத்தில் இருக்கிறது. கிறிஸ்து என்ன செய்தார் என்றால், தேவனை அறியாமல் இருக்கிற என்னுடைய உடலுக்கு பதிலாக அவர் இதே மாம்ச சரீரத்தில் வந்து இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட இந்த உடலை சிலுவையில் அந்த கேடு அடைந்து சிதைத்தார். இந்த உரு குலைத்தார், மிஷ்காத் ஆனார். அந்த கேடு என்றால் உரு குலைந்து, மிஷ்காத். ஷாக்கத் என்றால் குலைந்து, உரு குலைந்து. மிஷ்காத் என்றால் மேசியா, உரு குலைந்து. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இல்லையா? ஏசாயா புத்தகம் 53ஆம் அதிகாரத்தில் மனுஷரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும், மனுஷனை பார்க்கிலும் அவருடைய பார்வையும், மனுபுத்திரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியால், அந்த கேடு என்பதுதான் இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட, சிருஷ்டிக்கப்பட்ட, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட உடல். ஏன்னா உன் சிருஷ்டிகரே உன் நாயகர். ஆக ஸ்திரீகள் என்பது இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்டது. எனக்கு ஒரு புருஷன் உண்டு, இந்த சரீரத்திற்கு ஒரு புருஷன் உண்டு. அந்த புருஷன் தான் கிறிஸ்து.
அவர் என்ன செய்தார் என்றால், இந்த 22 உடற்கூறுகளும், தேவனே உம்மை அறியவில்லை, இவர்கள் இந்த உலக அறிவில் நீர் ஒருவரே ஞானமுள்ள தேவன், ஆனால் இந்த மனிதனுக்கு நீர் அறிவை கொடுத்திருக்கிறீர். ஆக இந்த 22 உடற்கூறுகளிலே இந்த மனிதனை நீ சிருஷ்டிக்கிறீர், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும். நான் போய் இந்த 22 உடற்கூறுகளையும் சிதைக்கிறேன், உருக்குலைக்கிறேன். அவனுடைய ஆத்துமா இந்த முகத்தை மறந்து விடட்டும், இந்த 22 உடற்கூறுகளையும் மறந்து விடட்டும். நம்முடைய அறிவு செயல்படுகிறது, நம்முடைய மாம்சீக அறிவு செயல்படுகிறது. அது 22 மிக முக்கியமான உடற்கூறுகளினாலே ஒன்றோடு ஒன்று இசைந்து தான் இந்த சரீரத்தை கர்த்தர் என்ன பண்ணார்னா சிருஷ்டித்திருக்கிறார். ஆக இந்த 22 × 1000 என்பது ஆலய பிரதிஷ்டை. 1000 என்பது தேவனுடைய மகிமை அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். நம்ம தேவனுடைய மகிமை அடைவது தான் என்னது? 1000. மனுக்குலமாகிய பாவத்தோடும் மரணத்தோடும் இருக்கிற நாம் மகிமை அடைவது, இந்த சரீரம் மகிமை அடைவது என்னது? 1000. இங்கே எத்தனை 1000 மாடு பலி செலுத்த? சர்வாங்க தகன பலி. இந்த மாடு என்னது? சர்வாங்க தகன பலி. மாடெல்லாம் மேக்சிமம் என்ன பலி செலுத்துவாங்கன்னா சர்வாங்க தகன பலிக்கு மாடு. சமாதான பலிக்கு ஆடுகள் தான் பயன்படுத்தணும். ஏன்னா அங்கே வாழை எடுக்கணும். சமாதான பலியில் மெயின் வால் எடுக்கணும். மற்ற பலிகளை விட மற்ற இந்த சமாதான பலிக்கு மாத்திரம் வாழை எடுத்து, அந்த நடு எலும்பிலிருந்து எடுக்கப்பட்ட வாழை எடுத்து அங்கே பலி செலுத்தணும். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ஸ்டடி பண்ணும்போது. கர்த்தருடைய பரிசுத்தத்தை நம்ம மகிமைப்படுவதாக. ஆக 1,20,000 என்பது 120 × 1000. ரெண்டுத்துலையுமே பார்த்தோன்னா 1000 பொதுவாக எடுக்கிறோம். நம்ம ரெண்டுத்துலையுமே 1000 பொதுவாக எடுக்கிறோம். ஆக 1000 என்பது ஆலய பிரதிஷ்டை. 22 என்பது மீட்பு. என்ன மீட்பு? இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை ரட்சிப்பார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் அபயக்குரல் இட்டாரே, என் மகனே நான் இருக்கிறேன். இந்த மரண சரீரத்திலிருந்து இந்த 22 உடற்கூறுகளாக நான் வந்து மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற என் மகனே, உன்னை மீட்கிறதுக்காக நான் வந்து சிலுவையில் அந்த கேடு அடைவேன். உனக்காக நான் சிலுவையில் யாவையும் செய்து முடிப்பேன். யான் கிருபை நித்தியத்துக்கும் என்றென்றைக்கும் தேவனோடு உன்னை சேர்க்கும். அல்லேலூயா சொல்லாமா? 120 என்பது பூரண கிருபை. 120 என்பது அவருடைய பூரண கிருபை. நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் அன்பான தேவஜனமே. 22,000 பலி சர்வாங்க தகன பலியை செலுத்தி அவர் 1,20,000 சமாதான பலிகளை செலுத்தி நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். நம்முடைய இருதயத்துக்குள்ள இளைப்பாறுதலை தேவன் நமக்கு கட்டளையிடுகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? இப்போ நல்லா கவனிங்க. ஸ்திரீகள் அப்படின்னா என்னது? 22 உடற்கூறுகள். இந்த மரண சரீரத்திலிருந்து என் ஆத்துமா விடுதலை ஆக்கண்டனால இப்போ என் ஆத்துமா இளைப்பாறுதலாக இருக்கிறது. சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் அந்த தேசமே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அது மிகுந்த சமாதானமாய் எங்கும் இளைப்பாறுதலோடு இருந்தது என்பதை நாம் பலமுறை அது தியானம் செய்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் 1 நாளாகமத்தின் புத்தகத்தை 1 ராஜாக்களின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. ராஜாக்களின் புத்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். ஆனாலும் இப்பொழுதோ என் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எனக்கு இளைப்பாறுதலை தந்தார், விரோதியும் இல்லை, இடையூறும் இல்லை. எத்தனை பேர் இளைப்பாறுதலை வாஞ்சிக்கிறீர்கள்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதாங்க பிரதிஷ்டை. எங்கும் இளைப்பாறுதல். சாலமோனுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த பூரண கிருபை என்கின்ற 120 × 1000 1,20,000 சும்மா எல்லாம் பலி செலுத்தலைங்க. இதெல்லாம் இந்த பூரண கிருபையை சிந்தனை வைத்து கொண்டு தான் இவர்கள் செலுத்துகிறார்கள். முதல்ல இந்த 22 உடற்கூறுகள், நம்முடைய உடல் 22 உடற்கூறுகள் ஆக்கப்பட்டது. இப்போ மனுஷன் என்ன பண்ணிட்டான்னா, உலகத்தின் அதிபதியாகிய பிசாசினுடைய வித்து மனிதனுக்குள்ளே வந்ததுனால அவன் என்ன செய்யறான்னா, தேவனாகிய சர்வ வல்லவரை துதிக்காம இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட இந்த உடலை மனுஷன் துதிக்கிறான். அதானே மரணம்னா என்ன? அவன் ஆத்துமா அவனை துதிக்குது. இந்த 22 உடற்கூறுகள்
ஆனால் கர்த்தர் என்ன செஞ்சார்னா, இந்த உலகத்தின் அதிபதியை சிலுவையில் ஜெயம் எடுத்துட்டாரு. இப்ப நம்முடைய ஆத்துமா யாரை துதிக்குது? தேவனை துதிக்கிறது. ஆமென் சொல்லுங்க. நம்முடைய ஆத்துமா இந்த ஸ்திரீகளால் கரைபடவில்லை. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பூர்ணமாக்கப்பட்ட கிருபையில் பூர்ணப்பட்ட இவர்கள் யார் என்றால், ஸ்திரீகளால் தங்களை கரைபடுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் என்றால் இந்த 22 உடற்கூறுகளால் நம்முடைய ஆத்துமாவை கரைபடுத்தாமல் இந்த உடலுக்கு செத்தவர்கள். ஆமென். இந்த உடல் தேவனுடைய ஆலயமாக ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த 22 உடற்கூறுகளும் ஒன்று சேர்ந்து இசைந்து நம்முடைய ஆத்துமாவை சிறையாக்கி வைத்திருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய கிருபை உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே இந்த ஸ்திரீகளால் கரைபடாமல் நம்முடைய ஆத்துமா நித்தியமானது, இந்த உடல் அனித்தியமானது, இது அழிந்து கொண்டிருக்கிறது. அதனால இந்த ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ கிறிஸ்து இயேசுவை என் இரட்சகர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர் என்பது எனக்காக யாவையும் செய்து முடித்தவர், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவர் நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பது எனக்காக, என் ஆத்துமா மீட்புக்காக, என் ஆத்துமாவை இந்த மரண சரித்திரத்தை மீட்டெடுத்து தேவனை துதிக்கும்படியாய் வைத்தாரே. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். புரிஞ்சு போச்சா? இப்ப நமக்குள்ளே அவர் உலாவுகிறார். நாம ஆலயம். இந்த ஆலய பிரதிஷ்டை அவங்க எழுத்தின்படி ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணாங்க. இந்த 1000 என்பது நாம் மகிமை அடைந்து சரீரத்தை மகிமை அடையும். எப்போ? 22 என்கின்ற இந்த உடற்கூரைக்கு பலியாக்கி இருக்கும் போது. அதே போல கிறிஸ்து இயேசுவுக்குள்ள என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிற, நல்லா கவனிங்க, கர்த்தர் நல்லவர் என்பது 22, அவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்பது பூரண கிருபை 120. கர்த்தர் நல்லவர் என்பது 22. ஏனென்றால் இந்த மரண சரீரத்தினின்று என்னை அவர் விடுதலையாக்கினவர், அவர் நல்லவர். அவர் கிருபை என்றென்றும் உள்ளது என்பது 120 இன்ட்டு 1000. இதுவும் 1000, இதுவும் 1000. 1000 என்பது மகிமையின் சரீரத்தை அடைவது. புரிஞ்சு போச்சா இல்லையா? நம்ம மகிமையின் சரீரத்தை அடைவது நம்ம பலமுறை சொல்லிட்டேன். 10 என்பது கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் கரம், எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். 100 என்பது அவர் ஜெயங்கொண்டார், அவர் மரணத்தை ஜெயித்து 3வது நாளிலே உயிரோடு இருந்த கர்த்தருடைய வலதுகரம் பராக்கிரமம் 100. 1000 என்பது இந்த மரண சரீரம் மகிமை அடைவது. இந்த மரண சரீரம் மகிமை அடைவது 1000. அதுதான் 1000 வெள்ளிக்காசு என்று கர்த்தர் சொல்லி கொடுத்தார். இப்போ நல்லா கவனிக்கணும். இந்த 1000 என்பது எப்பொழுது நம் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்து மகிமை அடைவோம். ஆலயம் பிரதிஷ்டை என்பது பிதாவகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்பது. ஆமெனா? அப்படின்னா 22 உடற்கூறுகளை இந்த ஸ்திரீகளால் நாம் கரைபடாமல் இருப்போம். ஏனென்றால் நம்முடைய இருதயத்துக்குள்ள கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறோம். ஆமெனா? இந்த பழைய மனுஷனுக்கு செத்து தேவ சாயல் அடைந்த கர்த்தர் ஆவியானார், புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை நம்முடைய இருதயத்தில் தரித்திருக்கிறோம். ஆக நாம் ஆலய பிரதிஷ்டை அடைவோம். 22,000 இந்த ஸ்திரீகள் 1000 என்கின்ற மகிமை அடைந்து, ஏன்னா இந்த பூமியில் நம்ம பிரிச்சிட்டோம். இந்த 22 உடற்கூறுக்கும் நம்ம அடிமையாகாமல் தேவனுடைய ஆலயமாக நாம் இப்பொழுது பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். 120 என்கின்ற என்றென்றைக்கும் அவருடைய கிருபை, நித்தியமான அவருடைய கிருபை, கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டோம். அது என்றென்றைக்கும் அவருடைய கிருபை நிலைத்திருக்கும் நம்முடைய இருதயத்துக்குள்ள இளைப்பாறுதல். இப்போ 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது, எல்லாம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 6வது அதிகாரத்தில் நாம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறோம் என்று சொல்லி வேறுபாட்டின் ஜீவத்தை இங்கே காண்பிக்கிறார். 14ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகள் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக. இந்த அந்நிய நுகம்னா என்ன? இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட இந்த ஸ்திரீகளால் கரைபடுகிறவர்கள். ஆமேனா இல்லையா? ஆமேனா இல்லையா? இவங்க தன்னை துதிக்கிறவங்க, தங்களுடைய மாம்சத்தை துதிக்கிறவங்க அந்நிய நோக்கம். ஆனால் நீங்களும் நான் இப்போ யாரை துதிக்கிறோம்? தேவனை துதிக்கிறோம். ஏன்? இயேசு கிறிஸ்துவ கிருபைக்குள்ளே நம்ம பூர்ணமாக இருக்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்ற, அந்நிய நுகத்தில் அவிசுவாசம் பிணைக்கப்பட இருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடன் விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? எல்லாரும் சொல்லுங்க. எது விக்கிரகம் சொல்லிக்கிறேன் நான்? எது விக்கிரகம்பா?
இந்த இந்த உடலை துதிக்கிறேன், அது விக்கிரகம். இந்த உடலை துதிப்பது விக்கிரகம். ஆனால் இந்த 22 உடற்கூறுகளும், இந்த உடற்கூறுகளுக்கும் நான் செத்து, கிறிஸ்து இயேசுவோடு செத்து. நல்லா புரிஞ்சுக்கணும், நான் பலமுறை சொல்லிட்டேன், என்னைக்கு இந்த 22 கூறுகளால், இந்த மாம்சத்தால் நம்முடைய ஆத்தும கரைபடாமல் இருக்கிறதோ, நாம் தேவனுடைய ஆலயம். எப்பொழுது நாம் தேவனுடைய ஆலயம் 22 × 1000 பிரிக்கணும். நான் மகிமை அடைவேன், நான் தேவனை முகமுகமாய் தரிசிப்பேன் என்பது 1000. 22 என்பது இந்த மாம்சத்தால் நான் கரைபட மாட்டேன். ஸ்திரீகள், இந்த 22 அங்க அவயங்களும் ஸ்திரீகள். இந்த பிரபஞ்சத்தின் வல்லமையை உணரக்கூடிய வல்லமை இந்த உடலில் இருக்கிறது, 22 உடற்கூறுகள். ஆக தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி. ஆலயத்தில் யார் இருப்பாங்க? கடவுள் இருப்பார், தேவன் இருப்பார். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி, அவர்களுக்குள்ளே உலாவி, அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். இப்ப நான் யாரை துதிக்கல? என் சரீரத்தை துதிக்கல. ஸ்திரீகளால் நான் கரைபடல. இந்த 22 உடற்கூறுகளையும் நான் செத்தேன். 22 உடற்கூறுகள் ஆக்கப்பட்டது என்னுடைய உடல். இந்த 22 உடற்கூறுகளும் ஒவ்வொன்றும் பயங்கரமான வல்லமை உள்ளது, சாதாரண வல்லமை அல்ல. ஆக கர்த்தர் அதைத்தான் சிலுவையில் அந்தக்கேடு அடைய செய்து மரித்தார். ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்த மனதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு. எப்பொழுது? 22 × 1000 நாம் வேறு பிரிக்க தெரிஞ்சுக்கணும். இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட இந்த மரண சரீரத்தினால் என்னுடைய ஆத்துமாவை நான் கரைபடுத்த மாட்டேன். மாறாக புதிய மனுஷனாகிய இந்த பழைய மனுஷன், பிந்தின ஆதாமுக்கு நான் செத்து, முந்தின ஆதாமுக்கு நான் செத்து, பிந்தின ஆதாமாகிய கிறிஸ்து இயேசுவை என் இருதயத்தில் தரித்திருக்கிறேன். அதுதான் கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. புரிஞ்சு போச்சா? அதுதான் 22,000. 22 என்பது இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட உடல். 22 உடற்கூறுகள் ஆக்கப்பட்ட உடல். ஆக மற்றவெல்லாம் இந்த உடலை ஆராதிக்கிறான், ஆனால் நீங்கள் தேவனை ஆராதிக்கிறீர்கள். உங்கள் மனசில் இளைப்பாறுதல், சந்தோஷம், சமாதானம். இப்போ கர்த்தர் சொல்ல, அப்போது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாக இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் சொல்லுகிறார். ஏங்க இங்கே சர்வ வல்லமையை கொண்டு வராரு? தேவன் தான் சர்வ வல்லவர். நம்முடைய சரீரம் சர்வ வல்லமையை உணரக்கூடியது, அதனால்தான் பெருமை கொள்ளுகிறது. நம்முடைய இந்த சரீர அசைவில் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இருக்கிறது. ஆக நம்முடைய ஆத்துமா கிறிஸ்து இயேசுவை தரித்து கொண்டிருக்கிறது. இந்த பழைய புருஷனுக்கு செத்து விட்டது. மகிமையடைந்த கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் நம்ம தரித்திருக்கிறோம். அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர் என்பது கிறிஸ்து இயேசுவோட சில செத்தேன், அவர் கிருபை என்றென்றும் உள்ளது, அவரோடு கூட எழுந்தேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என் மனசுக்குள்ள அவ்வளவு இளைப்பாறுதல். ஆக இந்த ஸ்திரீகளால் இவங்க தான் பிதாவை தரிசிக்கிறாங்க. இவங்க தான் 2,88,000 2,88,000 என்கின்ற பூர்ணமாக்கப்பட்டவர்கள். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரத்தில் அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:5 இவர்களுடைய வாயிலே கபடம் இல்லப்பா, 4 ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. வெயிட். யார் இவங்க? ஸ்திரீகளால். யார் இவங்க? ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவன்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நிறைய பேர் எழுத்தின்படியே போயிட்டு விபச்சாரம் செய்யாதவங்க. அப்போ ஸ்திரீகளால் கரைப்படுத்தினவங்கெல்லாம் பிதாவை தரிசிக்க மாட்டாங்களா? இப்போ ஒரு கூட்டம் பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, திருமணம் ஆகாதவங்க தான் பிதாவை தரிசிப்பாங்க. அப்படி அல்ல அன்பானவர்களே. ஸ்திரீகள் என்பது 22 உடற்கூறுகள் ஆக்கப்பட்டது. இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆமென். இந்த 22 உடற்கூறுகள் என்னென்ன? இந்த 22 உடற்கூறுகளும் சேர்ந்து நம்முடைய ஆத்துமாவை சிறையாக்கி வைத்திருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் அபயக்குரல் இடுகிறார். என்ன ஆண்டவரே, இந்த உடம்பை பற்றின பெருமை உள்ளே போயிடுது, என் ஆத்துமாவில் என் உடம்பை பெருமைப்படுத்துகிறேனே, இதை பலியாக்க முடியலையேன்னு சொல்லி அவர் அலறும்போது தான் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே என்பது
இந்த 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட இந்த மரண சரீரத்தினால் தங்கள் ஆத்துமாவை கரைப்படுத்தாதவர்கள் என்று அர்த்தம். இந்த ஸ்திரீகளை பற்றி நம்ம பார்க்க போறோம் இப்ப. ஆமேனா? தொடர்ந்து வாசித்து முடிக்கலாம் இதை. அப்புறம் கற்புள்ளவர்கள் இவர்களே. கற்புள்ளவங்கன்னா யாரு? நல்ல கவனி. என்னன்னைக்குமே இயேசு கிறிஸ்துவை தங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டவர்கள், ஒரு வினாடி கூட சோதனையில் வீழ்ந்து போவாதவங்க. புரிஞ்சு போச்சா? நம்முடைய ஆத்துமா எந்த புருஷனை இப்போது எந்த புருஷனுக்கு வாழ்க்கை பற்றிருக்கிறது? இந்த பழைய புருஷன், நியாயபரமான புருஷன் சிலுவையில் செத்து போயிட்டான். மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட உயிர் தெரிந்து மகிமை அடைந்து பிதாவின் வலது பாசத்தில் உட்கார்ந்திருக்கிற இயேசு கிறிஸ்து என்கின்ற புதிய புருஷனை என் ஆத்துமா தரித்து கொண்டது, கற்போடு இருக்கிறது. ஒரு வினாடி கூட இந்த உடம்புக்காக என் ஆத்துமா கவலைப்படல. அல்லேலூயா, அதான் கற்பு. ஆமென், ஆமென் சொல்லுங்கப்பா. புரிஞ்சு போச்சா? கற்பு கொலையக்கூடாது. பழைய புருஷனை பெருமைப்படுத்தக்கூடாது. இந்த புருஷனுக்காக அழக்கூடாது, வயிற்றுக்காக அழக்கூடாது. அடுத்தது, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர் இவர்களே. ஆட்டுக்குட்டியானவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ்றவங்க. புரிஞ்சு போச்சா? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றும் இவர்களே என்றால், ஆட்டுக்குட்டியானவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ்ந்து காட்டுகிறவர்கள். அடுத்தது, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக, இவங்க தாங்க முதற் பலன். இவங்க தாங்க உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருடைய கிருபையை கொடுத்தவர்கள், தேவ கிருபையை பெற்றவர்கள், தேவ கிருபையை பெற்றுக்கொண்டவர்கள், தம்முடைய தீர்மானத்தின்படி தேவன் தீர்மானித்தவர்கள். தேவன் தீர்மானித்த இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டு கொள்ளப்பட்டவர்கள். புரிஞ்சு போச்சா? இவங்க யாருன்னு? இவங்க தான் கிருபையில பூரணப்பட்டவங்க, பூரண கிருபையை உடையவர்கள். அன்பான தேவஜனமே, இந்த சத்தியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். புரிஞ்சு போச்சா? ஸ்திரீகளால் தங்களை கரைபட்ட 22 உடற்கூறுகளால் ஆக்கப்பட்ட இந்த உடலால் கரைபடாதவர்கள், தங்களுடைய ஆத்மாவை கரைபடுத்தாதவர்கள். அடுத்தது, இவருடைய வாயில கபடம் காணப்படவில்லை. கபடம்னா உள்ள ஒரு வாழ்க்கை, வெளியே ஒரு வாழ்க்கை இல்லை. நாம் பாவி, தேவனுக்கு முன்பதாக நான் பாவி, என் தேவன் பரிசுத்தர் என்பதில் மறுதலியாதவர்கள். கபடு, ஏன்னா மனிதன் கபடஸ்தன். அவன் பாவியா இருக்கிறான், மனுஷனுக்கு நல்லவன் மாதிரி நடிக்கிறான். ஆனால் இவங்க எப்படிப்பட்டவனா? எப்போதுமே மனத்தாழ்மையில், நான் ஒரு பாவியா இருக்கிறேன், என் தேவன் எல்லா மகிமைக்கும் என் தேவன் பார்த்துறாரு. பெருமை, கோபமே படாதவங்க. ஓப்பனாக சொல்ல போனால் கோபமே படாதவங்க, எரிச்சலே அடையாதவங்க, கபடு இல்லாதவர்கள். அடுத்தது, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர்களாக இருக்கிறார்கள். மாசில்லாத என்றால் தேவனை நேசித்தவர்கள். தேவனை நேசித்தவர்கள், அவங்க இருதயத்துக்குள்ள தேவனை நினைத்து அழுதவர்கள். என் தேவனே, நீ சர்வ வல்லவர் அப்பா, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே என்று சொல்லி அழுதவர்கள், மாசில்லாத பிள்ளைகள். இந்த பிள்ளைகளைத்தான் தேவன் மகிமைப்படுத்தி அவர் சீயோனுக்கு அழைத்து கொண்டு போகிறார். இவங்க தான் தேவனை முகமுகமாக தரிசிப்பாங்க. அந்த பரம எருசலேம் இந்த பிரபஞ்சத்தையே சுற்றி வரும். அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். தேவனும் ஆட்டுக்குட்டியான சிங்காசனம் அதில் இருக்கும். இவங்க தான் இந்த மீட்கப்பட்டவர். ஆக இந்த ஸ்திரீகள் என்பது யாரு அப்படின்னா, பிரசங்கி நல்லா, அவர் பயங்கரமான ஞானி இல்லையா? அப்படின்னு சொல்லுங்க. பிரசங்கி சாலமோன் பயங்கர ஞானி. அவர் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்றாரு இல்லையா? ஆண்டவரே, நீர் தங்குகிற ஆலயம் இந்த உடல் தானே. இந்த உடலை நான் துதிக்கிறேனா, அல்லது உம்முடைய ஆலயமாக நான் கொடுத்திருக்கிறேனா? நான் மரணத்தில் இருக்கிறேனா அல்லது ஜீவனில் இருக்கிற ஆராய்ச்சி பண்ணும்போது பிரசங்கி 12ஆம் அதிகாரத்தில் இந்த 22 உடற்கூறுகளை அவர் சொல்லியிருக்கிறார். நல்லா கவனிக்கணும். இப்போ நம்ம 22 உடற்கூறுகளை பார்க்க போகிறோம். இது அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தை ஒரு புதையலாக மறைத்து அது ஒரு விடுகதையாக, விடுகதை அல்ல, விடுகதைன்னா டைரெக்டாக புரிஞ்சிடும். அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் விடுகதைக்கே விடுகதை. இப்போ சாங் ஆஃப் சாங் என்றால் உன்னத பாட்டு, பாட்டுகளுக்கெல்லாம் பாட்டு. அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் என்றால் அது விடுகதைகளுக்கெல்லாம் விடுகதை. விடுகதையே கொஞ்சம் புதிரானது, ஆனால் விடுகதைகளுக்கெல்லாம் விடுகதையாக. அதுதான் பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாலமோன் ஞானி எழுதுனது எல்லாமே பயங்கரமான அலிகோரிக்கல். அது சில பேர் வஞ்ச புகழ்ச்சின்னு சொல்லுவது. வஞ்ச புகழ்ச்சி அல்ல, அலிகோரிக்கல். ஒன்றை காட்டுவதைப் போல இன்னொன்று காட்டுவது. ஒரு புதையலுக்குள்ள இன்னொரு புதையலை வைத்து காட்டுவது.
அப்படிதான் பிரசங்கின் புத்தகத்தில் சொல்லியிருப்பார் 12ஆம் அதிகாரத்தில். இந்த 22 உடற்கூறுகள் நம்முடைய உடல், இந்த 22 உடற்கூறுகளால் தேவன் ஆக்கினார். இதுல பிரபஞ்ச வல்லமை இருக்கிறது. ஒவ்வொரு உடற்கூறுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட வல்லமை இருக்கிறது. இந்த 22ல் ஏதோ ஒன்று அழிந்தாலும் நம்முடைய சரீரம் வாழாது. இதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணணும்னா ஒரு நல்ல டாக்டர், குறிப்பாக ஒரு நல்ல எம்டி, நல்ல ஒரு மாஸ்டர் ஆஃப், அதாவது வந்து எம்பிபிஎஸ் படித்த அந்த டாக்டர்லேயே டாக்டரேட் பண்ணவங்க, அதில் முனைவர் பட்டம் பெற்ற அப்படிப்பட்ட ஒரு டாக்டர். ஏன்னா மற்ற எம்பிபிஎஸ் என்பது ஒரு ஜென்ரல் மெடிசன் அது. ஆனால் இந்த அலிகோரிக்கல் இன்டர்பிரிட்டேஷன் நம்ம பார்க்கணும்னா ஒரு எம்டி படித்த ஒரு டீன், ஒரு அனாட்டமி, உடற்கூறு இயல், அதை படித்தவரை பக்கத்தில் வச்சுக்கின்னு இந்த உடல் எப்படி இயங்குது என்பதை அவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கின்னு தான் இதை வந்து இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்க முடியும். ஆனால் தேவ கிருபையினாலே ஓரளவுக்கு கர்த்தர் கொடுத்த அந்த பலத்தின்படியாக இப்போ நம்ம தியானம் செய்ய போகிறோம். நீங்களே இதை சொல்ல போகிறீங்க. ஆமேனா? இந்த 22 உடற்கூறு ஸ்திரீகள், 22 ஸ்திரீகள், இந்த 22 ஸ்திரீகளும் ஒன்று சேர்ந்தது தான் இந்த உடல். நம்முடைய உடலுக்காய், நம்மை தேவன் சிருஷ்டித்ததுக்காய் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அவர் எவ்வளவு அன்புள்ள தேவன். ஆக நம்முடைய ஆத்துமா இந்த ஸ்திரீகளால் கரைபடாதபடிக்கு நம்மை காக்கிறார். இப்போ எடுத்து வாசிக்கலாமா? எடுத்து வாசிக்க பார்க்கலாம். பிரசங்கின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். பிரசங்கி 12:1. முதல் உடற்கூறு என்னன்னு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். வாசிமா. நீ உன் வாலிப பிரயாயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த வாலிப பிரயாயம் என்பது என்ன அப்படின்னா மாம்சமும் இரத்தமும். நம்முடைய உடல் எதனால் ஆக்கப்பட்டது? மாம்சத்தினாலே இரத்தத்தினாலே ஆக்கப்பட்டது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் உன் வாலிப பிரயாயம். ஏன்னா ஒரு சில வசனங்கள்லாம் உங்களுக்கு காட்டினோம்னா சின்ன பாருங்க, நம்ம ஃபுல்லாக ஸ்டடி பண்ணல, இது ஒரு பிரசங்கம். ஆனால் ஓரளவுக்கு நான் உங்களுக்கு அதை அப்படி கொடுத்துனே போகிறேன். நீங்களும் புரிந்து கொள்ளுங்க. புரியாததுக்கு ஒரு சில வசன ஆதாரங்களை நான் காட்டுறேன். ஆமேனா? வாலிப பிரயாயம் என்பது பயங்கர முக்கியமான பிரயாயம். ஏன்னா அந்த வாலிபன் அப்படின்னா எதை வச்சு சொல்லணும்? நம்ம அவனுடைய ஆக்டிவேஷன், அவனுடைய ஆக்டிவிட்டியும் அவனுடைய பலமும் அவனுடைய பராக்கிரமமுடைய இல்லையா? இந்த நிம்ரோத் தேவனுக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். அதுக்கு என்ன காரணம்? அவனுடைய மசில்ஸ், அவனுடைய தசைகள். நல்லா கவனிங்க. ஏறக்குறைய நம்முடைய தசை உடம்புல 650 தசைகள் இருக்கிறதாம். தெரியுமா? டாக்டருங்க இன்னும் கண்டுபிடிச்சுனே இருக்கிறாங்க. நம்முடைய உடலில் மாத்திரம் 650 தசைகள் இருக்கிறது. ஆக உன் வாலிப பிரயாயம் என்று சொல்லுவது, வாலிபன்னு அந்த தோற்றத்தை வச்சு வாலிபனுடைய பராக்கிரமம், வாலிபுடைய அலங்காரம் அவளுடைய பராக்கிரமமே. நீதிமொழி 20:29 வாசிங்க பார்க்கலாம். இது புரிதலுக்காக நம்ம வேகமாக போகிறோம். எடுத்து வாசிங்க. இந்த 22 உடற்கூறுகளை பார்க்க போகிறோம். வேகமாக வாசி. நீதிமொழி 20:20. கொஞ்சம் வேகமாக இருக்கணும், நீ ஆக்டிவர். 20:29 வாசி பார்க்கலாம். வாலிபரின் அலங்காரம். வாசி வேகம். 20:29 நீதிமொழிகள். வாலிபரின் அலங்காரம் அவர்கள் பராக்கிரமமே. ஆமென் சொல்லுங்க. அப்ப எது என்ன கொடுக்கும்? அவருடைய மாம்சமும் ரத்தம். இப்போ உதாரணத்துக்கு யோபு இன்னொரு விஷயம் சொல்லு. யோபு 33:25 வாசிக்க போலாம். யோபு 33:25. யோபு 33:25. பா சந்தோஷ், அதை கொஞ்சம் பாரு. வாசி வேகமா. அப்பொழுது அவன் மாம்சம் வாலிபத்தில் இருந்ததை பார்க்க. வாலிபன்னாவே நல்ல திடகாத்திரமான ஸ்திரமான உடல் இல்லையா? இப்போ இதே பிரசங்கி புத்தகம் 11ஆம் அதிகாரத்தில் 9-10 மேல் வசந்த வாசிங்களேன். பிரசங்கி 11:9-10. வாலிபனே உன் இளமையில சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம். இந்த இருதயத்தை சிறையாக்கி பயங்கரமாய் பூரண சிறையில் வைக்கிற ஸ்டேஜ் என்ன ஸ்டேஜ்? வாலிப பிரயாயம். ஏன்னா உன் மசில்ஸ், உன்னுடைய அந்த உடல் கட்டுடல் இல்லையா, பலமும் பராக்கிரமமும். அவனுடைய மூளை பார்த்தீங்கன்னா பயங்கர ஆக்டிவாக இருக்கும், பயங்கர ஷார்ப்பாக இருக்கும், பயங்கர ஆக்டிவாக இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். அவனுடைய உடல்லாம் பார்த்தா அவருடைய கட்டுடலாக இருக்கும். ஆக இந்த இடத்துல
இந்த 22 உடற்கூறுகளில் மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அந்த ரத்தம் தான் உடம்புல இருக்கிற எல்லா மசில்ஸுக்கும் போயிட்டு ஆக்டிவேஷனை கொடுக்கிறது, நம்மளுக்கு ஊட்டச்சத்தெல்லாம் கொடுக்குது இல்லையா? ஆக மாம்சமும் ரத்தம், அதுதான் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அப்படின்னு கர்த்தர் சொன்னார். ஆமேனா? எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும், முதல் உடற்கூறு மாம்சம் ரத்தம், இது ரெண்டு ஒன்றிணையும். ஆமேனா? சரி, அங்க சொல்றாரு பாருங்க, உன் வாலிப நாட்களில் உன் இருதயம் உன்னை பூரிப்பக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும், உன் இருதயம் இந்த ஸ்திரீகளால கரைபட கூடாதுன்னு சொல்ல வர்றாரு. புரிஞ்சு போச்சே? இப்போ ஸ்திரீகளால் கரைபடாது என்பது ஏதோ எழுத்தின்படியே பெண்களை திருமணம் செய்யாதே என்று அர்த்தம் அல்ல. இன்னைக்கு அநேகம் பேர் தவறாக இதை சித்தரிக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமைப்படுவதாக. ஆக உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை எடுத்து போற்று அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா உன் மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு. இளவயதும் வாலிபமோ மாயே. உன் மசில்ஸ், உன் பலத்தையும் உன் பராக்கிரமத்தையும் வச்சு நீ வீணா போயிடாத அப்படின்னு இங்க என்ன சொல்றாரு. ஆக உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை, உன்னுடைய ஆத்துமாவில், உன் நினைவில் உன் சிருஷ்டி கர்த்தராகிய உன் புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவை நினை. நீ உன்னை உன் மனதில் நீ வைக்க மாட்டியே. ஆக அவன் நினைவுகள் தான் மகிமையுள்ள கர்த்தர். நமக்கு நதிகளும் ஆறுகளும் உள்ள மகா விசாலமான நதிகளும் ஆறுகளும் உள்ள ஸ்தலம் போல் இருப்பார் என்பதுதான் அந்த நினைவுகள். அவருடைய நம்முடைய நினைவில் கர்த்தரை தரித்திருப்பது. ஆக உன் வாலிப பிரயாயம் என்பது மாம்சமும் இரத்தமும், ஃபர்ஸ்ட் உடற்கூறு. ரெண்டாவது தீங்கு நாட்கள் வராததற்கு முன்னும். ஆக இப்ப மேல் வசனத்தில் நம்ம பார்த்தோம், உன் மாம்சத்திலிருந்து தீங்கு. ஆக இது என்ன பண்ணுதுன்னா உன் இருதயத்தை சஞ்சலப்படுத்திக்கினே இருக்குது உன் மாம்சம் இல்லையா? ஆக தீங்கு என்பது உன்னுடைய இருதயத்தை காண்பிக்கிறது. ரெண்டாவது ஸ்திரீ இருதயம். முதல் ஸ்திரீ மாம்சமும் இரத்தமும், இரண்டாவது ஸ்திரீ என்னது? தீங்கு. நீதிமொழிகள் 15:15 வாசிங்களேன். நீதிமொழிகள் 15:15. வேகம் வேகம். பக்கத்துல ஒரு கையை வச்சுக்கோ, அப்பப்ப பிரிக்க முடியாது. சிறுமைப்பட்டவனுடைய நாட்கள் எல்லாம் தீங்குள்ளவைகள், மனரம்யமோ. உன் மனதுல தீங்கு உன்னை சூழ்ந்து கொள்ளுகிறது. ஆக இது இருதயத்தை காண்பிக்கிறது. இரண்டாவது ஸ்திரீ என்னது? இருதயம். முதல் ஸ்திரீ என்னது? மாம்சமோ ரத்தமோ. இப்போ வெறும் மாம்சம் ரத்தம் மட்டும் தான் உடம்பு இயங்குமா? அதுக்கு மெயினே என்னது? மாம்சத்தின் உயிர் எதில் இருக்குது? ரத்தத்தில் இருக்குது. அந்த ரத்தத்தை நல்லா உடல்ல இருக்கிற எல்லா பகுதிக்கும் அனுப்புவது எதுன்னா இந்த இருதயம். இந்த இருதயம் தான் தாயின் கருவையில் முதல்ல உற்பத்தியாகிற உறுப்பு, ஸ்திரீ. இந்த ஸ்திரீகள், முதல் ஸ்திரீ மாம்சம் ரத்தமும், இரண்டாவது ஸ்திரீ இருதயம். மூணாவது, எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராததற்கு. நாட்களை சொல்றார், தீங்கு நாட்கள் என்று சொல்லுகிறார். அடுத்தது வருஷங்களை சொல்லுகிறார். மூன்றாவது ஸ்திரீ என்னதுன்னா, எனக்கு பிரியமானவைகள், எனக்கு ப்ளஷர். இந்த இடத்துல வந்தால் ப்ளஷர்ன்னு இருக்கும். எனக்கு எதுவுமே இன்பத்தை கொடுக்க மாட்டேன். நரம்பெல்லாம் செத்து போயிட்டு, நாக்கு நரம்பெல்லாம் செத்து போயிட்டு, உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் செத்து போயிட்டு, குளிருக்கு பயங்கரமாக குளிருது, வெயிலுக்கு பயங்கரமாக அனல் வருது, எதை சாப்பிட்டாலும் இது காரமா புளிப்பா உப்பா ஒன்றுமே தெரியல, நாக்கெல்லாம் செத்து போயிருக்குது. மூன்றாவது ஸ்திரீ நரம்புகள், நரம்பு மண்டலம், நரம்புகள். நான் வேகமாக போகிறேன்னே, டைம் ஆயிடுச்சு இல்லையா? வேகமாக போகிறேன். அடுத்தது நாலாவது ஸ்திரீ சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாததற்கு முன்னும். இப்போ இங்க ஞானி சொல்லுகிறார். இது என்னது? நீங்களே சொல்லுங்க போகலாம். கெஸ். வெரி குட். ஆமென். நாலாவது ஸ்திரீ என்ன? கண்கள். ஆமேனா? ஆமேனா? என்ன ஏற்கனவே சொல்லிட்டு இது அலிகோரிக்கல். எப்பா, இந்த 22 உடற்கூறுகள், இது பிரபஞ்ச வல்லமை. இது இந்த 22 ஒன்று சேர்ந்தா தான் என்னது? பிரபஞ்ச வல்லமை. அதுதான் தேவனுடைய பிள்ளையாக நாம் இருக்க முடியும். அல்லேலூயா. சரி, 4. சரி, அஞ்சாவது ஸ்திரீ. 3ஆம் வசனம் வாசி. மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப வராததற்கு முன்னும். மழைக்கு பின் மேகங்கள். விடுகதை சொல்லு. மழைக்கு பின்
மேகங்கள் திரும்ப திரும்ப வராததற்கு முன்னும். சொல்லுங்க, கெஸ் பண்ணுங்க, பட்டுன்னு சொல்லுங்க, இது என்னவா இருக்கும்? அதுதான் சொல்லிட்டு, இது அனாட்டமி தெரிஞ்சிருக்கணும், உடற்கூறியல், உடலை கூறு போட்டு படிச்சிருக்கணும். அதுக்கு எம்பிபிஎஸ் படித்தவனுக்கு தான் புரியும் இதெல்லாம். ஆமென். ஒவ்வொரு தேவ ஊழியர்களையும் கர்த்தர் தம்முடைய ஞானத்தில் நிறைத்திருக்கிறார். என் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மழைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வர. மழை என்பது நல்ல எப்படி தியானம் பண்ணணும்? மழை என்பது ஆசீர்வாதமா? ஆமென். அப்போஸ்தலர் சொல்லுவார், தேவன் நமக்கு ஏற்ற காலத்தில் மழையை கொடுத்து நம்முடைய இருதயங்களை நல்ல சந்தோஷமாக வச்சிருக்கிறாரு. அப்போ மழை வரணும்னா மேகம் வரணும். ஆமேனா? மேகம் மழை பெஞ்சிட்டு பிறகு மேகம் போயிடும், மறுபடியும் மேகம் வராது இல்லையா? மழை பெஞ்சிருச்சுன்னா மேகம் போயிடும். இது எதை குறிக்குதுன்னா நம்முடைய உடல் சுகத்தை குறிக்கிறது இல்லையா? இருங்க, வெயிட், உடனே எழுதாதீங்க, நான் ஃபுல்லாக சொல்லி முடிக்கிறேன். இந்த உடல் சுகம் எப்படிப்பட்டது அப்படின்னா, யோபு 30:15 வாசிக்க பார்க்கலாம். யோபு 30:15. யோபு 30:15 வாசிக்க வேகமா. என் சுகவாழ்வு, வேகமா வாசி. என் பயங்கரங்கள் என்மேல் திரும்பி வருகிறது, அவைகள் காற்றை போல என் ஆத்துமாவை பின்தொடர்கிறது. என் சுகவாழ்வு ஒரு மேகத்தை போல கடந்து போயிடுது. என் உடம்புல சுகமா இருக்கணும். என்னங்க இப்போ நம்ம யாரையாச்சும் பார்த்தோன்னா, என்னங்க எப்படிங்க இருக்கிறீங்க? ஆமென். எப்படி கேட்போம்? பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க சொந்தக்காரங்கெல்லாம் பார்த்தா எப்படி நல்லா இருக்கிறீங்களா, சுகமா இருக்கிறீங்களா அந்த அர்த்தம். ஆமேனா? சுகமா இருக்கிறதுன்னா என்னதுன்னா மேகம், மழை பெய்யணும், நல்லா வளமா இருக்கணும். நம்முடைய உடல்ல இருக்கக்கூடிய உறுப்புகளிலே 500 வகையான சுரப்பிகளை, 500 வகையான வேலைகளை செய்வது லிவர், கல்லீரல். கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா உன் சுகமே போயிடும். நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லா பாகங்களிலும் மிக பிரதானமான ஒரு உறுப்பு எதுன்னா கல்லீரல். என்னென்ன கல்லீரல் தான் எல்லா விதமான சுரப்பிகளையும் சுரந்து உடலுக்கு தேவையான சமச்சீர் நிலையை, நல்ல வார்த்தை சமச்சீர், என்னது பித்தம் அதாவது பித்தம், வாதம், கபம்னுவாங்க இல்லையா, 3. உடல் சூடு, உடல் குளிர்ச்சி, கேஸ், வாயு, இது 3 சமநிலை வைக்கக்கூடிய, உடல் சுகமாக இருக்கக்கூடிய வேலையை செய்வது எதுன்னா கல்லீரல், லீவர். நல்லா கவனிங்க அன்பானது. 5வது ஸ்திரீ லீவர், கல்லீரல். இப்போ என்ன ஆகுது? போன வருஷம் உடம்புக்கு ஜுரம்னு போனேன், அந்த ஜுரம் போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணி ஊசிலாம் போட்டேன், மறுபடியும் ஜுரம் வராமல் இருக்குதா? சுகமாயிட்டேன், மறுபடியும் அந்த பலவீனம் வந்துக்கிட்டே இருக்குதே. ஆமேனா? சுகம் கிடைச்சிருச்சு. மழை பெய்வது என்பது சுகம். ஆமேனா? அப்போ மேகம் இருக்கணும், அந்த மேகம்தான் கல்லீரல். அந்த கல்லீரல் சரியாக செயல்பட்டுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போனார்னா, கல்லீரல் பாதிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அவள் தாங்க முடியாதுங்க, காப்பாற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா கல்லீரல் தான். இப்போது ஆண்டவர் பலி செலுத்தும் போது, சர்வாங்க தகன பலி செலுத்தும் போது என்னென்ன செலுத்தணும் சொல்லுங்கள், வேகமாக சொல்லுங்கள். குடலை மூடிய கொழுப்பு, இப்போ 2 குண்டிக்காய், கல்லீரலை மூடிய ஜவ்வு. அதுக்கு நம்ம என்ன சொல்லி கொடுத்தோம்? பாதுகாப்பு. இந்த முழு சரீர சுகத்தின் பாதுகாப்பு அதுதான். நம்ம ஸ்டடி பண்ணையா. ஆமேனா? ஆக இந்த 5வது ஸ்திரீ எது என்றால் கல்லீரல். அடுத்த இன்டர்பிரேஷன், அடுத்த விடுகதைகளுக்கெல்லாம் விடுகதை என்னது? 6வது எது? வீட்டு காவலாளிகள் தள்ளாடி. வீட்டு காவலாளி யாரு? சக்குன்னு கெஸ் பண்ணுங்க. எல்லாம் வாய் தந்து ஃப்ரீயா பேசல. எதுப்பா? கால். நீ கால், நீமா ஃப்ரீயா பேசுங்கப்பா. இது மூக்கா, என்னம்மா? பல்லு. நீங்கம்மா என்னம்மா? வாய். நீமா? நீ எதுக்கு வரலையா? ஐடியா வரலையா? வீட்டு காவலாளியா? கொசு வந்து கடிக்குது, பட்டால் அடிக்கிறோம். கண்ணில் தூசு வருது, ஐயோ கண்ணை மூடிக்கிறோம். மழை வருது, ஐயோ தலையை மூடிக்கிறோம். ஐயோ முள்ளு காலில் குத்துது, ஓடி போய் யார் நம்ம காவலாளி? கைகள். அல்லேலூயா, வெரி குட், சூப்பர், கெஸ் பண்றீங்க. கர்த்தருக்கு உங்க ஆசீர்வதிப்பாராக. அடுத்தது 6வது ஸ்திரீ என்னது? கைகள். அடுத்தது பலசாலிகள் கூனி போய். எது இது? பலசாலிகள் என்ன பண்றாங்க? என்னப்பா? கால். வேற ஒண்ணு யாரு?
கால்கள் தான். ஆமென். ஏன் ஒரு ரகசியம் சொல்லவா? நம்ம உடம்பு முழுக்க எலும்புகளால் ஆக்கப்பட்டது இல்லையா? இந்த முழு இதுக்கு அஸ்திபாரம் எது? எதுக்கு எல்லாத்துக்குமே பேஸ் தானே முக்கியம். இப்போ நமக்கு உடம்பு கூடிருச்சுன்னா எது வலிக்கும்? காலெல்லாம் வலிக்கும். போய் பாடியை கம்மி பண்ணுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்போது இந்த பாருங்க, நம்ம உடம்புலையே இருக்கிற பெரிய எலும்பு, வலுவான எலும்பு எதுனா தொடை எலும்பு. இந்த தொடை தான் இந்த முழு பாடியை காக்குது. இதுக்குடைய பேஸாக நம்முடைய கால்கள் இருக்கிறது. ஆக இந்த பலசாலிகள் என்ன பண்ணனா, அப்படியே இந்த தொடையில பலன் குன்றும் போது தவறுங்க, அப்படியே இந்த தொடையில பலன் குன்றும் போது அப்படியே ஒரு பெண்ட் ஆகும். என்னுடைய பாடி லாங்குவேஜும் கொஞ்சம் பாருங்க. அப்போ நல்லா கவனிங்க. இந்த இந்த ஏழாவது தானே, ஏழாவது ஸ்திரீ யாரு? கால்கள். அடுத்து எட்டாவது வேகமா. ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. இது யாரு? பற்கள். வெரி குட், சூப்பர். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இப்போ வாயில ஒரு குறிப்பிட்ட வயசு போடுச்சுன்னாக்கா, எப்பா வாலிபத்திலேயே ஆண்டவரை பிடிச்சிக்கோ, பலியாக்குடு அப்படின்னு சொல்றாரு. ஒரு குறிப்பிட்ட வயசு போயிருச்சுன்னா பற்கள்லாம் கொட்டி போயிட்டு இங்கே ஒரு பல்லு, அங்கே ஒரு பல்லு, ஒரு 3 பல்லு இருக்கும். அந்த 3 பல்லை வச்சுக்கிட்டு என்ன பண்ண இல்லையா? அதாவது பல்லெல்லாம் சுத்தமாக கொட்டி போயிடும் சில பேருக்கு அங்கங்கே கொட்டி போயிட்டு அங்கே 2 இங்கே 2 அப்படி இருக்கும். அங்கே 1 இங்கே 1 இருக்கும். ஆக இந்த ஏந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதினால் ஓய்ந்து. அடுத்தது, பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போகிறதற்கு முன்னும். கெஸ் பண்ணுங்க. பலகனி வழியாய் இந்த ஸ்திரீ யாரு? எட்டாவது ஸ்திரீ என்னது? பற்கள். சரி, இது 8 வரைக்கும் சொல்லுங்க போலாம். முதல் ஸ்திரீ மாம்சம் ரத்தம். 2வது ஸ்திரீ இருதயம். 3வது ஸ்திரீ நரம்புகள். 4வது ஸ்திரீ கண்கள். 5வது ஸ்திரீ கல்லீரல். 6வது ஸ்திரீ கைகள். 7வது ஸ்திரீ கால்கள். 8வது ஸ்திரீ பற்கள். 9வது ஸ்திரீ சொல்லுங்க. 9வது ஸ்திரீ என்ன? இது பயங்கரம். பலகனி வழியாய் பார்க்க. இது பலகனி. இப்போ பலகனின்னு எது? வராண்டா இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட்ல போர்ட்டிகல். அங்கே என்ன பண்ணுவோம்? ஒரு திரையை மாதிரி போட்டு வச்சிருப்போம். யாரு திறந்து பார்த்துட்டு என்ன போட்டு திறந்து மூடுவோம். ஆமேனா? பலகனி எது? கண்கள். இந்த கண்கள் வழியாக நான் பார்க்குறேன். அட்ரஸே தெரியல. யாரு? நான் தான் உங்கள் பேரனா? எந்த பேரன் எனக்கு தெரியலையாப்பா. நான் தான் உனக்கு முன்னாடி அன்றைக்கி நீங்கள் என்ன பார்த்தீங்களே, எனக்கு தெரியலையாப்பா. நீங்கள் சின்ன வயசில் நீங்கள் வேலை செஞ்சப்போ உங்கள் கூட நான் இருந்தேனே, எனக்கு தெரியலையாப்பா. ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் மூளை மெமரியை இழக்கக்கூடிய மூளையை காண்பிக்கிறது. பலகனி வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போனார்கள். நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? மெமரி லாஸ். உன்னுடைய மூளை முழுக்க மங்கி விடுகிறது. உன்னுடைய மூளை தான் 9வது ஸ்திரீ. இந்த இடத்துல சொல்றது என்னன்னா, மூளை நான் சொல்றது புரிஞ்சு போச்சா? இருண்டு போகுது இல்லையா? படிச்சதெல்லாம் மறந்து போயிடுது. வேலை செஞ்சதெல்லாம் எங்கேயோ ஒரு பொருளை வச்சிடறோம், மறந்து போயிடுது. எங்கே வச்சுன்னு தெரில. இப்போ வைக்கிறதே தெரில. பழசெல்லாம் எப்படி தெரியும்? ஏன்னா நமக்கு நினைவில் தான் நம்ம மனுஷன் வாழ்கிறான். இந்த நினைவு போயிடுச்சுன்னா அவன் வாழ்த்த ஒரு வேஸ்ட்டு. இப்போ வயசானவங்களாம் விட்டுருங்கப்பா. பேசவும் தெரியாது, என்ன பேசணும்னு நினைவு இருக்காது, யாருன்னு தெரியாது, என்ன பண்ணுறனும் தெரியாது. ஒரு ஸ்டேஜில் லைட்டாக போயிடுச்சுனாக்கா, நான் சாப்பிட்டேனா, நீ யார், நீ எங்கேருந்து வர அப்படின்லாம் என்ன பண்ணுவோம்? எதோ பேசுவோம். அப்போது இந்த 9வது ஸ்திரீ யாரு? மூளை. இது பயங்கர இம்பார்ட்டன்ட். முழு உடலையும் கட்டுப்படுத்துறது எதுதான்? இது இருண்டு போயிடுச்சுன்னா வாழ்க்கை இருண்டு போயிடும். ஆமேன். இதுதான் மரண இருள் இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சம் பிரகாசித்தது. அதுதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை. சரி, அடுத்து 10வது, ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசலின் கதவுகள் அடைபட்டு. இது என்னது சொல்லுங்க? ஏந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெருவாசல்களின் கதவுகள் அடைபட்டு. எது? காது. நீ எல்லாருமே காதா? நீமா காதாமா? நீங்க என்ன சொல்றீங்கம்மா? காது. அதை சத்தம்ன்றதுனால காதுன்னு வந்துச்சு அப்படித்தானே? அப்படி இல்லை. ஏந்திரம் அடைக்கிறது யாரு? வாய். தெருவாசல் எது? உதடு. ஆவேனா? இப்போ நீ என்ன பேசுற? பல்லு போயிருச்சு. எதை பேசினாலும் கரெக்டான வார்த்தை உச்சரிப்பு வராது. எதையும் மெல்லவும் முடியாது. கம்முன்னு வாயப்புத்து. ஆக தெருவாசல்கள் அடையப்படுது. ஏந்திர சத்தம் புரிஞ்சு போச்சு. அது பற்கள்லாம் கொட்டி போயிடுச்சு. பல்லு போனால்
சொல்லு போயிடும். ஆமேனா? பல்லு போனால் சொல்லு போயிடும். அப்போ என்ன ஆச்சுன்னா பேச முடியாமல், அப்பா இப்போ சின்ன குழந்தைங்க தத்தி தத்தி பேசுமே அந்த வார்த்தையும், அதே போல் வயசு முதிர்ந்தவங்க பேசுகிற வார்த்தையை பாருங்கள் சேமாக இருக்கும். அப்போ என்னன்னா தெருவாசலாகி இந்த உடல் இந்த உதடு அடைபட்டு போனது, அடைபட்டு போயிருச்சு. ஆமேனா? இப்போ உதடு இல்லைன்னா பேச முடியுமா நம்மளால்? எவ்வளோ முக்கியமான உறுப்பு இல்லை? ஆமேனா? இந்த 22 ஸ்திரீகளும் ஒன்று சேர்ந்தது தான் நம்முடைய உடல். ஆமேனா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கு? சரி, அடுத்தது 11வது ஸ்திரீ. குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. நல்லா கவனிங்க, குருவியின் சத்தத்திற்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி அப்படின்னா என்ன அர்த்தம்? நல்லா ஒரு வசந்த வாசிக்க பார்க்கலாம். 102 சங்கீதம் 7 வசனம் வாசிங்க. 102 சங்கீதம் 7 வசனம் வேகமாக எடுத்து வாசி பார்க்கலாம். நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். ஆக இந்த குருவியின் சத்தம் தூக்கம் போயிடுது. நமக்கு தூக்கம் வருது எதனால் தெரியுமா? நமக்கு தூக்கம் வருது எதனால் சொல்லுங்க பார்க்கலாம். நல்லா டைட்டாக சாப்பிட்றோம், சாப்பிட்ட உடனே என்ன ஆகிடும்? தூக்கம் வந்துடும். எப்போ நமக்கு தூக்கம் வரும் தெரியுமா? அது டைஜஷன் ஆகும்போது, அது உடல் அந்த நம்ம சாப்பிட்ட சாப்பாடு செரிக்கும் போது. இது என்ன ஆகும்னாக்கா உடம்புல மாத்திரம் ஹார்மோன்ஸ் இருக்கிறது. ஹார்மோன்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு, இப்போ உதாரணத்துக்கு பிட்யூட்ரி சுரப்பி, அப்புறம் நிறைய சுரப்பி இருக்கு இல்லையா நமக்கு நம்ம உடம்புல, தைராய்டு சுரப்பி, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா எல்லாவற்றையும் சமச்சீராக உடலை சமச்சீராக வைத்துக்கொள்ள ஹார்மோன்கள். அதுதான் சொன்ன உடற்கூறு நம்ம படிக்கும்போது ஹார்மோன்கள் உடலில் இருக்கக்கூடிய இந்த உணவை செரிமானமாக்கி அதை கரெக்டாக டைஜஷன் கொடுத்த உடனே டைஜஷன் ஆச்சுனாவே தூக்கம் வந்துடும். ஒரு ஸ்டேஜில் வயசு முதிர்ந்துச்சுன்னா இந்த ஹார்மோன்கள் உடலில் என்ன இருக்குது இதெல்லாம் தெரியும் நமக்கு. ஹார்மோன்கள் இப்போ கண்ணீர் சுரப்பி, இப்போ உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சுரப்பிகள் எல்லாம் நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுங்கள், அட்ரினல் சுரப்பி, நிறைய சுரப்பி. நம்ம +2 வரைக்கும் படிச்சிருந்தேன்னா, ஒரு பயாலஜி குரூப்பில் படிச்சிருந்தேன்னா நீ எல்லாம் வேறு லெவல் ஞானி, உங்களுக்கு எல்லாமே புரியும். நீங்கள் போயிட்டு இதெல்லாம் எடுத்து அந்த சுரப்பிகளை எடுத்து பாருங்கள். இன்றைக்கி நிறைய இன்டர்நெட் இருக்கிறது, நீங்கள் இதெல்லாம் போட்டு பாருங்கள். சுரப்பிகள், ஹார்மோன்கள், இது ஒரே 50 வகையான ஹார்மோன்கள் இருக்கிறது. நம்முடைய உடம்பில் எத்தனை ஹார்மோன் இருக்குது? 50 வகையான ஹார்மோன்கள் இருக்கிறது. அந்த ஹார்மோன்கள்லாம் சரியாக சுரந்தாத்தான் நமக்கு என்ன வரும்? தூக்கம் வரும். அப்படி இல்லைனாக்கா தூக்கம் வராது. நம்முடைய உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் தான் தூக்கம் வரும். உடம்பு ஹீட்டாக இருந்துச்சு என்ன பண்ணாது? தூக்கம் வராது. அப்போ எல்லாவற்றையும் உடம்புல, இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணுனாக்கா, இப்போ நம்ம வண்டி ஒரு ரன் ஆகிறதுக்கு பெட்ரோல் போடுறோம். ஆமேனா? பெட்ரோல் மட்டும் போட்டுட்டு வண்டிக்கு என்ஜினுக்கு ஆயில் போடலைன்னா என்ஜின் ஹீட் ஆகி வெடிச்சிடும். உண்மையா இல்லையா? நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம பசியை போக்குறதுக்கு, தூக்கம் நல்லா வர்றதுக்கு, உடல் ஆரோக்கியம் சாப்பிடுவோம். அந்த சாப்பாடு செரிக்கிறதுக்கு ஆயில் போடணுமே, அந்த ஆயில் தான் ஹார்மோன்கள், ஹார்மோன்ஸ். அதாவது 11வது ஸ்திரீ என்னது? ஹார்மோன்கள். ஹார்மோன்கள். ஆமேனா? அதுதான் குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி. தூக்கம் வராமல் நான் குருவியை போல நான் தனித்திருக்கிறேன், தூக்கம் வராமல், தூக்கத்தை இழந்த, நித்திரை இல்லாமல் இருக்கிற, வீட்டின் மேல் இருக்கிற ஒரு குருவியை போல எல்லாரும் தூங்குறீங்க, எனக்கு மட்டும் தூக்கமே வரமாட்டேதுன்னெலாம் பிறண்டு படுப்பாங்க, தூக்கமே வராது. அப்போ ஹார்மோன்கள் முற்றிலுமாக, அந்த ஹார்மோன் சுரப்பிகள், அந்த சுரப்புங்கிறது குறைஞ்சிடும். அப்போ தூக்கமே வராது, டைஜஷன் ஆகாது, உடல் அந்த சாப்பிட்ற சாப்பாடு செரிக்காது, தூக்கம் வராமல் தவிப்பாங்க. அதுக்கு முன்னாடியே உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைத்து விடு. இதை 22,000 நம்ம அடைய போகிறோம். அதை 22 நாள கரைபடாதபடிக்கு உன்னை பலியாக்கு. சர்வாங்க தகன பலி. மாடு என்ன பலி? 22,000 மாடு என்ன பலி? அதை சர்வாங்கத்துக்கு நீ தகன பலி ஆயிடு. புரிஞ்சு போச்சா இல்லையா? சர்வாங்க தகன பலி. சரி, 12வது ஸ்திரீ யாரு? கீதவாத்திய கன்னிகைகள் எல்லாம் அடங்கி போகாததற்கு முன். யார் இந்த கீதவாத்திய கன்னிகை? யார் இந்த கீதவாத்திய கன்னிகை? பாட்டை கேட்டா, கீதத்தை கேட்டா எப்படி இருக்கும்? இந்த இடத்துல கன்னிகை என்றாரு. இந்த மியூசிக் இருக்கு, காதுங்க. கீதவாத்திய கன்னிகை என்பது காது. இது பயங்கரம். இப்போ நம்ம பேசுற சத்தத்தை நம்ம கேட்கணும். சத்தத்தை கேட்டாதான் நம்ம கீழ்ப்படிய முடியும் இல்லையா? விருத்த சேதனம் உள்ளது. கீதவாத்திய கன்னிகை. இந்த கன்னிகை என்பது இந்த இடத்துல இந்த ஒன்றுக்கு மாத்திரம் கன்னிகைன்னு சொல்லியிருப்பாரு. ஏன் தெரியுமா? மனுஷன் எதில் இன்னைக்கு வீழ்ந்து போயிருக்கிறான் அப்படின்னா இசையில். இன்றைக்கும் இந்த சினிமா பாடல்கள்
நம்முடைய ஜீவியத்தையே கெடுக்குது இல்லையா? சில வேளைகளில் பார்த்தீங்கன்னா எங்கேயோ கேட்ட பாட்டு, எப்பயோ கேட்ட பழைய பாட்டு, என்ன முழுக்க முழுக்க சினிமா, அது ஒரு வேசித்தனம். சினிமா நடிகனெல்லாம் வந்து இன்றைக்கி பின்னாடி ஓடுறாங்க. இந்த கீதவாத்திய கன்னிகை என்பது நம்முடைய காதுகள். கீதவாத்திய கன்னிகைலாம் அடங்கி போகாது இருக்க முன்ன செவி மடல். ஒரு ஸ்டேஜ் போன உடனே அந்த ட்ரம் இருக்கும், நம்முடைய செவியில் ஒரு ட்ரம் இருக்கும். அதை இப்போ ரூத்தம்மாவுக்கு காதில் கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்லிட்டு போனோம் ஒரு இடத்துல. அப்போ அந்த டாக்டர் என்ன பண்ணார், பாருங்க அது எவ்வளோ ரணமாக இருக்குது பாருங்கன்னு சொல்லிட்டு எனக்கு அதை வச்சு காட்டினார். பார்த்தா அப்படி ரணமாயிட்டு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. இன்னொரு விஷயம், ரெபேக்காவை ஜீவா ஒரு முறை வச்சா ஒரு அடி காது மேலே, அது காது கொய்யின்னு, அது காதில் பிரச்சனை அவளுக்கு ஏற்பட்டுச்சு. அப்போ டாக்டர்கிட்ட எடுத்து போய் காட்ட அதை பாருங்க யாருங்க பண்ணதுன்னு சொல்லிட்டு அந்த காதை ஒரு மின்னல் போன மாதிரி, ஒரு கீரல் மாதிரி ரணமாக இருந்துச்சு. ரணமாக இருக்குது பாருங்க சொல்லிட்டு அதுக்கு ட்ராப்ஸ் எல்லாம் கொடுத்து அப்போ கிளியர் பண்ணார். கர்த்தருடைய பரிசுத்த நம்ம ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க. கீதவாத்தியம் என்பது இன்னைக்கும் மனிதனுடைய மனசுக்குள்ள ரீங்காரம் இட்டுக்கினே இருக்கும். தெரியுமா? மியூசிக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பிரபஞ்ச ஸ்ட்ரிங் தியரியில் பிரபஞ்சம் முழுக்க இசையை கண்டுபிடிச்சிட்டாங்க. இந்த பிரபஞ்சம் முழுக்க கிராவிடேஷன் ஃபோர்ஸில் ஒன்னோட ஒன்று ஈர்ப்பு சக்தியில் இருக்கிறது. அதே போல் நம்முடைய உடல் முழுக்க ஒரு ஹார்மோனியம்ஸ், அதாவது ஒரு மியூசிக்கில் நம்முடைய ஆத்மாவில் ஒரு இசை இருந்து கொண்டே இருக்கும். அந்த இசை சிதையும் போது தான் டென்ஷன் ஆகும். இப்போ நம்ம கோவப்படுற எரிச்சல் இசை கட்டாயிடும். நம்முடைய இசை நம்ம எப்பவுமே சமாதானமாக இருக்க முயற்சி பண்ணுங்க. அங்கே கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்க. ஆக கீதவாத்திய கன்னிகை என்பது இசையினால தான் நம்முடைய உயிரே வாழ்கிறது. இது ஒரு பயங்கரமான ஆராய்ச்சி. அதான் கன்னிகைன்னு தேவன் சொல்லுகிறார். இந்த காதுக்கு மாத்திரம் ஏன் கன்னிகை என்று சொல்லுவது? அது மீட்பருக்கு, நம்முடைய சிருஷ்டி கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தொடர்பு. அவர் பேச நான் கேட்கணும். அதுதான் விருத்த சேதனம் உள்ள செவி. அது இன்பமானது. உங்களுடைய வார்த்தை எனக்கு இன்பமானது. இது பயங்கரமான சத்தியங்க. இது எல்லாம் ஒன்று பயங்கர ஸ்டடி. நமக்கு நேரம் இல்லை, வேகமாக வாசிங்க. ஓகே, 12வது ஸ்திரீ யாரு? காதுகள். 2 காது இல்லையா? காதுகள். ஓகே, 13வது மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. மேட்டுக்காக அச்சம் என்பது என்ன? மேட்டுக்காக அச்சம் உண்டாகி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மேட்டுக்காக, மேடுன்னு என்னது? இப்போ நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறோம் இல்லையா? ஒரு ஸ்டெப் நம்ம இப்போ எடுத்து வைக்கிறோம். அப்படி எடுத்து வச்சதுன்னா இப்போ நடப்பனா நான், ஐயோ என்னால் என் இடுப்பு எனக்கு ஒன்றுமே முடியலையே, எழுந்து கொஞ்சம் நில்லுங்களே, நிற்க முடியலைங்க, என்னால் இடுப்பு தாங்கலை. இப்போது நல்லா கவனிங்க. மேட்டுக்காக அச்சம் உண்டாகி என்பது நம்முடைய இடுப்பு. இப்போது யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா, இரவெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுறாரு. தேவன் கர்த்தர் யாக்கோபு நடையில் வந்து விட்டார். பொழுது விடுகிறது, நான் போகட்டும், என்னை விடு என்று சொல்லுகிறார். நீ என்னை ஆசீர்வதித்தவன் விடமாட்டேன் என்று சொல்லி பிடிக்கிறார். அப்போது கர்த்தர் என்ன பண்ணார்னா, அங்கே தொடை சந்து நரம்பை தொட்டார். தொடை சந்து நரம்பு அல்ல, அது இடுப்பு நரம்பு. இந்த தொடை சந்து நரம்பினுடைய மூலம் எங்கே இருக்குன்னா இடுப்பில் இருக்குது. கர்த்தர் அதில் மூல பாஷையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இடுப்பு எலும்பை காட்டும். லேவியர்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, உன்னை பகைக்கிறோடைய இடுப்பெலும்பை நான் முறிப்பேன் என்று மோசே சொல்லுவார். அங்கே உபாகம புத்தகத்தில் இடுப்பு தான். அப்போது மேட்டுக்காக அச்சம் உண்டாகி. மேட்டுக்காக என்றால் ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைப்பது மேடு மாதிரி, ஒரு பெரிய மலை மாதிரி தெரியும் வயசாயிருச்சுன்னா. ஆமேனா? அப்போது என்னால் எழுந்து நடக்கணும்னா என் இடுப்பு தான். இப்போ இந்த முழு கீழே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த நரம்பு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. வெரிகோஸ் வெயின்லாம் வந்து இன்றைக்கி நிறைய பேருக்கு இந்த கால் நரம்பில் சுற்றிது பார்த்தியா? அது எங்கே ப்ராப்ளம் அப்படின்னாக்கா இந்த இடுப்பில் தான் வருது. ஆக மேட்டுக்காக அச்சம் உண்டாகி என்கின்ற 13வது ஸ்திரீ யாரு? இடுப்பு. ஓகே, 14வது ஸ்திரீ யாரு? வழியிலே பயங்கள் தோன்றி என்றால் ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினாலே அவன் தொல்லை அநேகரை இளைக்க பண்ணும். பிரசங்கியின் புத்தகம் 10:15 வாசிப்பாக்கலாம். பிரசங்கி 10:15. ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இளைக்க பண்ணும். இப்போ ரட்சிக்கப்படாம ஒரு உலகத்தான் இல்லையா, அந்நிய நுகத்திலே அவிசுவாசம் பிணைக்கப்படாது இருப்பீர்களாக சொல்றாரு இல்லையா? இந்த அவிசுவாசம் என்ன பண்ணுறான்னா, வயசு முதிர்ந்துட்ட பிற்பாடு ஊருக்கு ஐயோ இப்போ நான் செத்துருவனே, இப்போ நான் எங்கே போவேன்னு தெரியலையே, ஊருக்கு போகும் வழி எனக்கு தெரியலையே, நான் நித்திய வீட்டுக்கு நான் போகிறேனே, நான் செத்துருவனே, ஆனால் என் ஆத்துமா மட்டும் எங்கே போய் தங்கும், எங்கே போய் இளைப்பாரும் எனக்கு தெரியலையேன்னு சொல்லி பயம், மரண பயம் அதிகமாயிடும்.
ஆனால் நமக்கெல்லாம் அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நான் மரித்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசையாக இருக்குன்னு சொல்கிறார் பவுல். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நல்லா கவனிங்க, இப்போ நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு கண்ட்ரோல் அனிச்ச செயல். இப்போ உதாரணத்துக்கு நைட்டில் தூங்கி இருப்போம், கொசு கடிக்கும், நம்மளையே மீறி நேராக கொசுவை டக்குன்னு அடிக்கும். அதுக்கு பேர் தான் அனிச்சை செயல். அதுக்கு பேர் என்ன பேர்? அனிச்சை செயல். உதாரணத்துக்கு ஒரு நெருப்பில் கை வச்சுருவோம், சர்ன்னு போய் கை எடுத்துருவோம். இது 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 செயல்படுத்துறது எதுன்னா முகுளம். நம்முடைய முழு பாடியும் கண்ட்ரோல் பண்ணி, இப்போ உதாரணத்துக்கு இப்போ சரக்கு அடிக்கிறாங்க இல்லையா, சரக்கு அடித்தவங்களெல்லாம் முதல்ல போய் பாதிக்கிறது எது? இந்த முகுளத்தை. முகுளம்னா என்னன்னா பெருமூளை, சிறுமூளை, தண்டுவடம். இது மூன்றும் இணைந்தது. இதெல்லாம் நான் 10th 9th படிச்சதுப்பா. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு இதெல்லாம் நான் பார்க்கும்போது. கர்த்தருடைய பரிசுத்தத்தை மகிமைப்படுவதாக. இந்த முகுளம் வந்து கண்ட்ரோல் போயிருச்சுன்னா பயம் அதிகமாகிடும். இந்த முகுளத்துக்கு கண்ட்ரோல் போயிருச்சுன்னா, இப்போ ஒருத்தன் போதையை சாப்பிட்ட உடனே அது நேராக போய் எங்கே போய் தாக்கும்னா சிறுமூளையை போய் தாக்கும். சிறுமூளையை தாக்கிச்சுன்னா கண்ட்ரோல் எழுந்துடும். அப்போ கண்ட்ரோலை எழுந்துட்டு எல்லை மீறி பேசுவான். என்ன பண்ணுறது? அவனுடைய நரம்புகளை கிளர்ச்சி அடைய செய்யும். அப்போது இந்த இடத்துல கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? வழியிலே பயங்கள் தோன்றி. நல்லா கவனிங்க, வழியிலே பயம் என்னதுன்னா மரண பயம் ஏற்பட்டு அவங்க ஆத்துமா பயந்துக்கு கண்ட்ரோல் எழுந்துடும். அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளுக்குள்ளே பயங்கர இருள் சூழ்ந்துக்கும், பயம் நிறைந்திருக்கும் அவங்க வாழ்க்கையில். அந்த வயசாகிட்ட பிற்பாடு ஐயோ ரட்சிக்கப்படாதவங்க, நான் சொல்கிறது இதெல்லாம் ரட்சிக்கப்படாதவங்க, ரட்சிக்கப்படாத ஒரு பாவியான மனுஷன், ஏன்னா மரண சரீரம் இல்லையா. இதில் என்ன பண்ணுவான்னா அவன் அலறி 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 ஐயோ எனக்கு என்னை என் கூட யாராவது இருங்க, என் கூட யாராவது இருந்துக்கிட்டே இருங்க, என் கூட என்னை விட்டு போயிடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த வயசானவங்கெல்லாம் படுத்த படுக்கை ஆகிட்டாங்கன்னா பார்த்துக்குங்க, அவங்க அலறுவாங்க, பயங்கள் தோன்றும். அந்த கண்ட்ரோல், இந்த சின்ன பிள்ளைங்க எப்படி பயப்படுவாங்களோ அதுபோல் இந்த முகுளம் முழுக்க முழுக்க இந்த முகுளம் பாதிக்கப்பட்டு, இந்த நரம்பு மண்டலம் எல்லாம் பாதிக்கப்பட்டு வழி நான் சாக போகிறேனே ஐயோ நான் அலறி 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 அழக்கூடிய ஒரு பயத்தை எப்போ கொண்டு வரும் அப்படின்னா, இப்போ கூட பாஸ்டர் வெஸ்லி ஐயா, அவர் நல்ல ஒரு தேவ மனுஷன். அவருடைய மரணம் நேற்று அவர் முந்த நாள் மரித்தார். முந்த நாள்னா புதன்கிழமை அன்னைக்கு மரித்தார் இல்லையா. புதன்கிழமை அன்னைக்கு அவர் மரித்தார். அவருடைய மரணம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் ஊழியம் செஞ்சுட்டு வந்திருக்கிறாருங்க. அவர் அந்த அம்மா சொல்கிறாங்க, பாஸ்டர் அம்மா சொல்கிறாங்க, 3 மாதத்துக்கு முன்னாடியே எங்களுக்கு வந்து அவர் இந்த மரணத்தை பற்றியே பேசிக்கினே இருந்தார், நீ அதை பற்றிலாம் ஒன்றே கவலைப்படாதுன்னு சொல்லினே இருந்தார். அவர் ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து வீட்டில் படுத்துருக்கிறாரு. படுத்துட்டு 2 மணியில் வாமிட் பண்ணியிருக்கிறாரு. வாமிட் பண்ணவர் அப்படியே படுத்துருக்கிறாரு. அப்படியே கர்த்தர் அவர் எடுத்துக்கொண்டார். அவர் ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளோ பெரிய மகிமையான மரணம் இல்லையா. ஆனால் இந்த ரட்சிக்கப்படாத அந்த அந்நியர்கள், விக்கிரகங்கள், இந்த முழு உடலையும் ஆராதிக்கிறவர்கள், இந்த ஸ்திரீகள்லாம் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்முடைய ஆத்மாவை கண்ட்ரோல் பண்ணுது. எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? இப்போ கர்த்தர் உங்களை ஆசிரியர், உங்களுக்கு பெரிய விடுதலை நான் நினைக்கிறேன். ஆமேனா? இந்த 22 ஸ்திரீகளும் நம்மளை கரைப்படுத்திக்கினே இருப்பாங்க. நம்மளை ஃபுல் நினைவுகளையும் கண்ட்ரோல் பண்ணுறது எதுனாக்கா இந்த முகுளம், இந்த பேக்கில். அதுதான் குழந்தைங்களெல்லாம் அடிக்கும் போது இந்த பேக் சைடில் அடிக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். குழந்தைகள் அடிக்கும் போதோ அல்லது மற்றவங்க அடிக்கும் போது தலையில் தட்டுவாங்க. சில பேர் வந்து தலையில் இங்கே தான் இருக்க முகுளம். இந்த சிறுமூளைக்கு கீழே பெருமூளைக்கு கொஞ்சம் பக்கத்தில் மேலே இந்த தண்டுவடம் 3 சேர்த்து இணைக்கிற இதுக்கு இந்த முகுளத்துக்கு ஒரு புனைப்பெயர் உண்டு. என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம்? உயிர் முடிச்சுன்னுவாங்க. இந்த முகுளத்துக்கு புனைப்பெயர் என்னது? உயிர் முடிச்சு. சொல்லுங்க. ஐயோ என் உயிர் போகுது, நான் எங்கே போகிறேன்னு அலறி 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 பயம் சூழ்ந்துக்கும். முகுளம் கண்ட்ரோல் எழுந்துடும். அதுதான் சொல்கிறேன், உயிராக இருக்கும் போதே ஞானஸ்தானம் கொடுத்துருங்க, போய் ஓன்னு அழுங்க. நான் உண்மையாக சொல்கிறேன், உயிராக இருக்கும் போது வயசு முதிர்ந்தவர்களுக்கு சொல்லி ஞானஸ்தானத்தை ஏற்பாடு பண்ணிவிடுங்க. நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் எடுக்க போகிறோம், கொடுத்துடலாம். புரியுதா? இப்போ ட்ரை பண்ணு. ஏய் புரியுதா? ட்ரை பண்ணு, அழுங்க போயிட்டு. எப்பா நீ ஏன்பா அழற, வந்து ஞானஸ்தானம் எடுத்துக்க, ஏசப்பா உனக்காக இருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்கள். 22 ஸ்திரீகளுக்கும் பலியாயிடு. இந்த 22 ஸ்திரீகளை கரைபடாமல் ஆத்மா காத்துக்க. சரி, ஓகே, டைம் ஆயிடுச்சு. எத்தனை ஸ்திரீ பார்த்துக்கிறோம்? 14 ஸ்திரீ. 14வது ஸ்திரீ யாரு? முகுளம். அதுதான் சொல்கிறேன், ஒரு எம்டி டாக்டர், டீன், ஒரு ஹாஸ்பிட்டல் டீன் தான் வேணும் இதுக்கெல்லாம். ஆமேனா இல்லையா? ஒரு ஹாஸ்பிட்டல் டீனுக்கு தான் இதெல்லாம் புரியும். தேவன் நல்லவர், அவருடைய பரிசுத்தம் என்னடிக்க மகிமைப்படுவதாக. அடுத்தது 15. வாதுமை மரம் பூ பூத்து. சொல்லுங்க, பட்டு சொல்லுங்க. வாதுமை மரம் என்னதுமா? கெஸ் பண்ணுங்க. வாதுமை மரம் நரைமுடி. வெரி குட். முடி
நரைச்சிது, நல்ல அடையாளம் காட்டுது. நல்லா கவனிங்க. வாதுமை மரம் பூ பூத்து முடி நரைச்சிச்சு அப்படின்னாவே நம்மள என்ன கூப்பிடுவாங்க, தாத்தா. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தாத்தா அப்படின்னு கூப்பிட்டாவே மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு என்ன வயசாகிடுச்சு, என்ன போய் தாத்தான்னு கூப்பிட்றேன், என்ன பாட்டின்னு கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய அது வந்து ஒரு பெரிய ஒரு அவமானத்தை போல நினைப்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு இண்டிகா அப்படின்னு ஒரு டை, ஏர் டை, அதுக்கு வந்து விளம்பரம் பண்ணுவாங்க. ஒரு பையன் என்ன பண்ணோம், ஒரு ஆண்டி, அப்போலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்போலாம் பார்த்தது ஞாபகம். ஒரு பையன் ஒரு 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 பெண்ணை பார்த்து ஹாய் ஆண்டி அப்படின்னு போவான். ஆண்டி 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 அப்படியே ஒரு எக்கோ. அந்த பெண்ணுக்கு ஒரே ஷேம், அவமானம். அதுக்கப்புறம் இந்த இண்டிகா இதை நீங்கள் ஏர் அடிக்கும் போது உங்களை இளமையை கூட்டி கொடுக்கும் சொன்னோடனே இந்த ஏர் அடித்த உடனே இந்த பையன் மறுபடியும் பார்த்து ஹாய் அஞ்சு அக்கா அப்படின்ட்டு போவான். அப்படியே நமக்கு ஒரு குளிர்ச்சி. புரியுதா இல்லையா? வாதுமை மரம் பூத்து என்பது பயங்கர மிக முக்கியமான முடி நரைக்கு என்ன காரணம் சொல்லுங்க போகலாம். நம்மள ஜென்ரலாக சொல்லுவோம். எதுக்கு என்ன நரைன்னு சொல்லுவோம்? முடி நரைச்சிச்சின்னு சொன்னால் எனக்கு வயசுல ஆகலை, அது என்ன நரை? பித்த நரைன்னும். என்ன நரை? பித்த நரை. இந்த பித்த நீர் அதிகமாயிருச்சு அப்படின்னா அங்கே பார்த்தீங்கன்னா மெலனின் அப்படின்ற ஒரு சுரப்பியை கல்லீரல் சுரக்கும். இந்த கல்லீரல் சுரக்கிறத இந்த பித்தப்பை வாங்கி, பித்தப்பை என்பது அது ஒரு பை, அது ஒரு பேகு. அந்த பையில் இந்த பித்த நீர் வந்து சேரும். கல்லீரலிருந்து சுரக்கக்கூடிய, கல்லீரல் எத்தனை சுரக்க வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்த்தோம், 500 வேலை. 500 வேலையில் மிக முக்கியமான ஒரு வேலை என்னன்னா, இந்த பித்த பையில் இருக்கக்கூடிய பித்த நீரை சேமித்து வைக்கும். இந்த பித்த நீர் என்ன பண்ணோன்னா, நம்ம சாப்பிடும்போது இந்த பித்த நீர் கொஞ்சம் அப்படியே உள்ளே இறங்கி வயிற்றுக்குள்ளே போய் டைஜஷன் ஆகும். இந்த பித்த நீர் மட்டும் உள்ளே போகலைன்னா அவன் கொலஸ்ட்ரால் 2 நாள் செத்து போயிடுவான். இந்த பித்த நீர் தான் கொலஸ்ட்ராலை ஃபுல்லாக கரைக்கிறது. எதுனா இந்த பித்த நீர் தான். நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாட்லேயும் கொலஸ்ட்ரால் இருக்குது. நீங்கள் எதை எடுத்துக்கினாலும் அதில் இன்க்ரீடியன்ஸ் போட்டிருப்பாங்க, பார்த்துக்குங்க. அது பேக்கில் வந்து ஃபேட் இவ்வளோ இருக்குது அப்படின்னு போடுவாங்க. எல்லாத்துலேயுமே மேக்ஸிமம் எல்லாத்துலேயுமே ஃபேட் இருக்கும். இந்த ஃபேட்டு வந்து வயிற்றில் போயிட்டு கரையிறதுக்கு இந்த பித்த நீர் ரொம்ப அவசியம். அது இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, கொலஸ்ட்ராலை கரைக்கவே முடியாது. கொலஸ்ட்ரால் அதிகமாகிருச்சுன்னா இதயம் ஃபங்க்ஷன் ஆகாது. இதயம் ஃபங்க்ஷன் ஆகலைனாக்கா முழு உடலும் அப்படியே நின்றுடும், மொத்தமே அப்படியே பிளாக் ஆகிடும். புரிஞ்சா இல்லையா? கொலஸ்ட்ரால் உள்ளே போயிடுச்சுன்னா அப்படியே பிளாக் ஆகிட்டு எல்லாமே காலியாக. பித்தப்பை என்பதுக்கும் இந்த நரைமுடிக்கும் டைரக்ட், இது ரெண்டுத்தையுமே சேர்த்து வச்சுக்கலாம். நரைமுடி இது வந்து டைரக்டத்தில் நரைமுடி, முடி நரைக்கிறதுக்கு முன்னாடியே. ஆக நம்முடைய முடி வந்து நம்முடைய ஜீவியத்தில் ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கிறது, முடியும் கூட. அது பித்தப்பை. ஆக நம்முடைய ஆர்கனாக நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதை ஒரு பித்தப்பையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது வாதுமை மரம் பூ பூக்கிறது. இந்த வாதுமை மரம் பூ பூக்கிறது காரணம், அதிகமாய் பித்த நீர் சுரந்து, இப்போ பித்தப்பை கல்லாம் வருது பார்த்தியா, பித்தப்பை கல், அது என்ன பண்ணுனாக்கா அதிகமாக என்ன பண்ணாங்க, இந்த கொலஸ்ட்ரால் அதிகமாக சேர்ந்து அது என்ன செய்யும்னாக்கா அங்கே பித்தப்பை வந்து அங்கே பித்தப்பையில் கல் ஏற்பட்டு அது ரொம்ப பெரிய பிரச்சனையை இப்போ கொடுக்குது. இப்போ அதனால் புரிந்து கொள்ளுங்க, கர்த்தர் நமக்கு நல்லவர். இந்த மெலனின் என்கிற நிறமியை அது என்ன செய்யணும்னாக்கா ஸ்டாப் பண்ண உடனே இந்த கருப்பு நிறம் முடியெல்லாம் என்ன பண்ண வெள்ளை நிறமாக மாறிடுது. ஆக வாதுமை பூ பூத்து என்பது நரைமயிரும் அதே மாதிரி பித்தப்பையும், அது அதனுடைய தொடர்பாக பித்தப்பை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது 16வது, வெட்டுக்கிளியும் பாரமாகி. வெட்டுக்கிளியினுடைய வெயிட் எவ்வளோ இருக்கும்? அது மிஞ்சி போனால் 1 கிராம் கூட இருக்காது. அந்த வெட்டுக்கிளியும் பாரமாகுது அப்படின்னா எலும்பு வலி தாங்க முடியாது. நம்முடைய முழு உடலும் எலும்பினால் ஆக்கப்பட்டது. எலும்பு தான் அதனுடைய ஃப்ரேம். இந்த ஃப்ரேமை வச்சு தான் ஆண்டவர் மாம்சத்தை பற்றி என்ன பண்ணுறாரு, உருவாக்குறாரு. ஆதாமுக்குள்ளிருந்து ஒரு விலாவை எடுத்து அதை சதையினால் அடைத்து அங்கே மாம்சத்தினாலே அவர் என்ன பண்ணுறாருன்னா யாவாலை உருவாக்குகிறார். ஆக எலும்பில் தான் அந்த ஃப்ரேம் போட்டு தான் நம்மளை உருவாக்குறார். எலும்பு தான் நம்ம நிற்கிறதுக்கு, நம்ம செயல்படுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம். எதுதான்? எலும்பு. உடம்புல மொத்தம் எத்தனை எலும்பு இருக்குது? 206 எலும்பு இருக்குது. குழந்தை பிறக்கும் போது ஏறக்குறைய ஒரு 280லேருந்து 300 எலும்பு வரைக்கும் இருக்கும். அந்த குழந்தை வளர 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 அதுக்கு அந்த எலும்புகள்லாம் ஒன்றோடு ஒன்று என்ன பண்ணால் அப்படி கொஞ்சம் பிரிஞ்சு 206 எலும்பு. ஒரு சராசரி மனிதனுடைய உடலில் 206 எலும்புகள் இருக்கும். ஆக இந்த எலும்பு தான் என்ன பண்ணுதுன்னா, எலும்பில் தான் என்ன இருக்குது, எங்கே ரத்தம் எங்கே உருவாகுது? எலும்பு மஜ்ஜையில். அந்த ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர்
ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ வெட்டுக்கிளியும் பாரமாகி, இப்போ உடம்பு இந்த எலும்புல தசை இருக்கிற வரைக்கும் அந்த எலும்பு கொஞ்சம் நல்லா மசிலாக இருக்கும் இல்லையா? இப்போ அந்த உடம்புல இருக்கிற அந்த தசைகள் எல்லாம் வலுவிழந்து அப்படியே உடம்பு அந்த தசையில் சுருங்கி தோல் போய் எலும்போடு ஒட்டி இருக்கும். அந்த நேரத்தில் எலும்பு மேலே கையை வச்சோம்னா என்ன ஆகும்? எவ்வளோ வலி இருக்கும். இப்போ கூட ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு தசையில் பிரச்சனைனா ஒன்று இருக்காது, ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் எலும்பில் பிரச்சனை ஆச்சுன்னா நிற்க கூட முடியாது. ஏன்னா அவ்வளோ வலியும் எங்கடானா எலும்பில் தான். ஆக எலும்பு வந்து வெட்டுக்கிளியும் பாரமாகி என்பது எலும்பு. 16வது ஸ்திரீ என்ன ஸ்திரீ? எலும்பு. அடுத்தது 17வது ஸ்திரீ பசி தீபனமும் அற்று போகிறதுக்கு முன்னும். பசி தீபனம் எது? குடல்கள், சிறுங்குடல், பெருங்குடல், மலக்குடல் எல்லாம் இருக்கு இல்லையா? ஆக 17வது ஸ்திரீ என்ன ஸ்திரீ? குடல்கள். குடல் இல்லைன்னா எனக்கு மனுஷன் உயிர் வாழ முடியாதே, எப்படி சாப்பிட முடியும்? குடல் எவ்வளோ முக்கியமான ஒரு உறுப்பு. வேகமாக நான் போகிறேன், டைம் நேரம் இல்லை இல்லையா? 18வது மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போகிறதுனாலே துக்கம் கொண்டாடுகிறவர்கள் வீதியிலே தெரியாததற்கு முன்னும். இப்போ செத்து போயிட்டாங்கன்னா சொந்தக்காரங்களாம் வந்து என்ன பண்ணுவாங்க? துக்கம் கொண்டாடுறவங்க வீதியில் வந்து ஜனங்க ஜனங்க நிற்குது, அவங்க செத்து போயிட்டாங்க, சொந்தக்காரெலாம் வந்து சுற்றி இருப்பாங்க. அப்போ எப்போது செத்து போயிட்டான்னு தெரியும்? மூச்சு காத்து நின்று போச்சுன்னா. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் ஆசையில், அப்போ இவன் செத்து போயிடுறான்னா அவன் சுவாசம் நின்று போச்சு. லங்ஸ், நுரையீரல், மிக முக்கியமான உறுப்பு நுரையீரல். நீங்கள் நுரையீரலை பார்த்தீங்கன்னா, நுரையீரலுடைய எக்ஸ்ரே எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தினுடைய அந்த காட்சி அப்படியே மரத்தினுடைய வடிவத்தை போல் இருக்கும். மரம் வெளியிடுகிற ஆக்சிஜனை இந்த நுரையீரல் அப்படியே உள்ள ஃபில்டர் வாங்கி பிராணவாயு, ஜீவ சுவாசம், ஆக்சிஜனை முழு உடலுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எது? இந்த நுரையீரல். இந்த நுரையீரல் கெட்டு போயிடுச்சுன்னாவே மூக்கில் கை வச்சு பார்ப்பாங்க, ஆஹா போயிட்டாரா இருக்கிறாரா. அப்போது இந்த பாரு, மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு, ஐயோ இது பயங்கரங்க, எங்கே போகிறான் அவன்? மனுஷன் சாகும்போது எங்கே போகிறான்? நித்திய வீட்டுக்கு போகிறான். அது நித்திய ஜீவனா நித்திய நரகமானு இங்கே சூஸ் பண்ணிக்கோ. நித்திய ஜீவன் யாரு? நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஆக இது வந்து 18வது ஸ்திரீ வந்து நுரையீரலை நுரையீரல்கள், அது ஒரு 2 தான் இருக்குது, 2 நுரையீரல் இருக்கிறது. 19வது வெள்ளி கயிறு கட்டுவிட்டு. என்னது வெள்ளி கயிறு கட்டுவிட்டு? என்னது வெள்ளி கயிறு கட்டுவிட்டு அப்படின்னு? கட்டுவிட்டுனா லூஸ்டு, கட்டு விட்டு விட்டது, கட்டி வச்சிருக்கிறது விட்டு போயிருச்சு. இப்போ வெள்ளி கயிறு அப்படின்னா, வெள்ளின்னா அது சில்வர், அது என்னன்னாக்கா இந்த தண்டுவடம். இந்த முழு தண்டுவடத்திலிருந்து இந்த பாருங்க, இந்த எலும்புகள் எல்லாம், இப்போ எலும்பு, இந்த தண்டுவடம் எத்தனை இணை எலும்புகளால் ஆக்கப்பட்டது? 33 இணை எலும்புகளால் இந்த மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நாங்களுக்கு ஸ்கூல் படிக்கும்போது சொல்லிக் கொடுப்பாங்க, இந்த மாதிரி இருக்கும் எலும்பு, இந்த தண்டுவடம். அதுக்கு சென்ட்ராக ஒரு குச்சி ஒன்று, அது மூளைக்குச்சி, பசங்க காவடி படம் மூளைக்குச்சின்னு. தண்டுவடத்துக்கு சென்ட்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு முகுளத்துலேருந்து ஒரு நரம்பு மாதிரி போகும், அது அசைச்சுனாவே மூளை செயல்படாது. அதுதான் இந்த வெள்ளிக்கட்டு, இந்த தண்டுவடம் தான் எல்லாத்தையும் பூச்சி வச்சிருக்குது. இப்போட பேக் பெயின் வந்துருச்சு, அவ்வளோதான். இப்போ எல்லாம் L4 L5 இந்த டிஸ்க் ப்ராப்ளம். இந்த தண்டுவடம் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். இங்கே மூளையிலிருந்து அப்படியே ஃபுல்லாக வந்துட்டு பேக்கில் கீழே இங்கே வால் வரைக்கும் அப்படியே இருக்கும், பின்னாடி பேக் வரைக்கும் இருக்கும். ஆக இந்த வெள்ளி கயிறு கட்டிவிட்டு இந்த தண்டுவடத்துடைய பலன் போயிருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த முழு வலியை வரைக்கும் உடம்பு ஃபுல்லாக லூஸ் ஆகிடும், எதுவுமே கண்ட்ரோல் இருக்காது. இந்த கை கால் நடுங்கிறது, உடல் உதிரத்தெல்லாம் எப்போ ஆரம்பிக்கும்னா இந்த தண்டுவடத்தில் பலன் குறையும். தண்டுவடத்தில் பலன் குறைஞ்சிச்சுனாவே உடம்புல இருக்கிற எல்லாமே லூஸ், கண்ட்ரோல் இருக்கிற எல்லாமே லூஸ் ஆகிடும். தண்டுவடம் ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா தண்டுவடத்தில் பிரச்சனை ஏற்பட்டுச்சுன்னா அவங்களால நிற்க கூட முடியும், எழுந்துக்கே நிற்க முடியாது. இந்த முழு மேலே இருக்கக்கூடிய தலையாக இருக்கட்டும் அல்லது கீழே இருக்கக்கூடிய முழு உடலாக இருக்கட்டும், ரெண்டுத்துக்கும் சென்ட்ராக இருந்து பார்க்குறது எதிரனாக்கா இந்த தண்டுவடம். ஆக தண்டுவடம் தான் எத்தனையாவது? 19வது ஸ்திரீ யாரு? தண்டுவடம். 20 பொற்கிண்ணி நசுங்கி. பொற்கிண்ணி என்பது ஆணுடைய விந்தகம், அது பொற்கிண்ணி, அது நசுங்கி
என்று சொல்லுகிறார். அதே போல பெண்களுடைய கர்ப்பப்பை, அந்த கருமுட்டை இருக்குது இல்லையா, கருமுட்டை, ஊம்பு, அதாவது சாரி, அது ஊம் என்பது கருவறை. அந்த கருமுட்டையெல்லாம் இருக்கிறது இல்லையா, கருமுட்டையெல்லாம் இருக்குது பாருங்க, இந்த ரெண்டு பக்கமும் இருக்கும் கருமுட்டை சுமந்து கருப்பை பெண்களுக்கு. அது ஆண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பலனை எது அப்படின்னாக்கா, அந்த பொற்கிண்ணி என்கின்ற விந்தகம் அது கடைசி நாட்களில் செயலிழந்து போயிடும், வயது முதிர்ந்த நாட்களில் செயலிழந்து போயிடும். ஆக 20வது ஸ்திரீ என்பது இந்த ஆணுக்கான அந்த அடையாளமே அந்த விந்தகம் தான் இல்லையா. அடுத்தது, ஊற்றின் அருகே சால் உடைந்து. விந்தகம் போயிருச்சுன்னாக்காவே, இந்த கிட்னி 2 கிட்னியும் செயலிழந்துடும். இப்போ டயாலிசிஸ்லாம் என்ன தான் டயாலிசிஸ் பண்ணால் கூட இது வேலைக்கே ஆகுது. அவள் தாங்க கிட்னி முடிஞ்சிச்சுங்க. கிட்னி முடிஞ்சிச்சுன்னா பிளட்டை ஃபில்டர் பண்ணவே முடியாது. நல்ல ரத்தம் கெட்ட ரத்தம் எல்லாம் உடம்பு ஓடினா நம்முடைய உடம்பு ஒரு பெரிய ஆச்சரியமானது, உள்ள சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. அதெல்லாம் நடக்காமல் என்ன பண்ண வேலைகளை காட்ட ஆரம்பிக்கும். ஆக இது என்னன்னாக்கா, ஊற்றின் அருகே சால் உடைந்து என்றால் இந்த கிட்னி சிறுநீரகங்கள் செயலிழந்து யூரின் கண்ட்ரோல் இல்லாமல் சால் உடைந்து யூரின் போய்கிட்டே, யூரின் வரத்தே தெரியாது. ஒரு குழந்தை எப்படி யூரின் போயிடுமோ அதே போல் வயது முதிர்ந்தவர்கள் யூரின் போயிடுவாங்க. ஊற்றின் அருகே சால் உடைகிறது. ஆக சிறுநீரகங்கள் ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அடுத்தது 22வது, துறவண்டையில் உருளை நொறுங்கி. இது ஆண் உறுப்பு. வயது முதிர்ந்த காலத்தில் இந்த ஆண் உறுப்பெல்லாம் அப்படியே நொறுங்கி, இப்படி தான் மனுஷன் சாவு வருது. இதெல்லாம் சாகும் அப்படியே. இந்த 22 உடற்கூறுகளும் சாகும். அதுதான் வயது முதிர்வில் வருவது. அப்போ நீ என்ன பலி செலுத்துவ? பலி செலுத்துறது அப்படின்னா என்னன்னா, அந்த உடலை பலி செலுத்துவது. ஆக இந்த 22 என்கின்ற இந்த 22 உடற்கூறுகளையும் 1000 என்கின்ற அந்த ஒரு மகிமையோடையும் புரிஞ்சு போச்சா? இது அதே மாதிரி இது பெண் உறுப்பு. அந்த 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 இடத்துல சொல்றாரு, துறவண்டையில உருளை நொறுங்கின்னு இருக்குது. அதே மாதிரி பெண் உறுப்பும் நொறுங்கி, அப்படிதான் சாவு வரும். ஆக 22 என்று 1000 என்பது இந்த 22 ஸ்திரீகளால் நாம் கரைபடம் இருக்க வேண்டும். அடுத்தது 120 என்று சொல்லி நான் முடிக்கிறேன். 120 என்பது பூரண கிருபை. இந்த 120 என்பது மகிமையடைந்த இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக அவருடைய கிருபை என்றென்றும் உள்ளது, கர்த்தர் நல்லவர் என்பது இந்த 22 ஸ்திரீகளினால் ஆக்கப்பட்ட இந்த மாம்ச சரீரத்திலிருந்து, மரணத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதும், அவர் கிருபை என்றும் உள்ளது என்பது 120, அவருடைய பூரண கிருபை. இப்போ நோவாவின் ஜலப்பிரளயத்தின் காலத்தில் அவன் இருக்க போகிற வருஷங்கள் 120 என்று பூரண கிருபையை கர்த்தர் சொன்னார். நோவா, நீ ஒரு பேழையை உண்டாக்கு, இந்த முழு உலகத்தையும் நான் என்ன பண்ண போறேன்? ஜலப்பிரளயத்தில் அழிக்க போகிறேன். ஆனால் நீயும் பூரண கிருபையினாலே நீ காக்கப்படுவாய், உன் குடும்பம் காக்கப்படும். இந்த பூரண கிருபை என்பது நித்திய ஜீவனை காட்டுகிறது. ஆமீன் சொல்லாமா? இப்போ இந்த பிரசங்கின் புத்தகம் 7ஆம் வசனத்தில், இவ்விதமாய் மண்ணானது, வாசிங்க, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்பிருந்த பூமிக்கு திரும்பி ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு மறுபடியும் போகாததற்கு முன்னும் அவரை உன் வாலிப பிரயாயத்தில் நினை. ஆவி தன்னை தந்த தேவனிடத்திற்கு போகாததற்கு முன்னும், அப்ப தேவனிடத்தில் போய் ஜெயங்கொண்டவர்களாக நம்ம நிற்கணும். அப்படின்னாக்கா இந்த 120 என்கின்ற கிறிஸ்து இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டு அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி அவரை பாடி சொல்லி துதிப்பது தான் அடங்கி இருக்கிறது. அன்பான தேவஜனமே, கர்த்தராகிய இப்போ நம்ம நோவாவின் காலத்தில் 120 பார்த்தோம். அவன் இருக்க போற வருஷங்கள் இன்னும் 120 சொல்லிட்டு சிலராகி 8 பேரை மாத்திரம் அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார் கர்த்தர். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் பலிபீடத்தை வனாந்தரத்தில் பிரதிஷ்டை செய்யும் போது ஒவ்வொரு கோத்திர பிரபுக்களும் அவர்கள் காணிக்கைகளை கொண்டு வந்த போது தூப கரண்டியை ஒவ்வொரு பிரபும் 10 சேக்கல் கொண்டு வந்தார்கள். 12 பிரபுக்களும் கொண்டு வந்தது 120 பொன் சேக்கல். 120 பொன் சேக்கல்
தூபக்கரண்டியை அவர்கள் தேவனுக்கு காணிக்கையாக கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, மோசேயினுடைய வயது 120. அவருடைய கண்கள் இருளடையவில்லை, அவருடைய பலன் குறையவும் இல்லை. ஆக 120 என்பது ஜீவனாக காண்பிக்கிறது. அந்த வசந்த வாசி உபாகம் 34:7 வாசிப்பாகலாம். மோசேயினுடைய அந்த வயசு வேகமாக எடுத்து வாசி. மோசே மரிக்கிற போது 120 வயதா இருந்தான். அவன் கண்கள் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. இதாங்க பரிபூரணம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த 120 என்பது பரிபூரணத்தை நாம் அடைந்து இந்த 120,000 என்கின்ற பிதாவை முகமுகமாய் தரிசிக்கிற மகிமையின் சரீரத்தை நாம் பெற்றுக்கொள்வோம் என்பதை தான் தேவன் இங்கே சொல்லியிருக்கிறார். அது மாத்திரமல்ல, மோசேக்கு அங்கே மரிக்கிற போது 120 வயசாக இருந்தது. அது மாத்திரமல்ல, சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையில் இளைப்பாறுதலை பார்த்தோம். இந்த இளைப்பாறுதல் தான் 120. இந்த இளைப்பாறுதல் தான் பூரண கிருபை. இந்த இளைப்பாறுதல் தான் நித்திய ஜீவன். இந்த இளைப்பாறுதல் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது என்பதை பார்த்தோம். ஈராம் ராஜா தாவீதினுடைய சிநேகிதனாக இருந்த ஈராம் ராஜா சாலமோன் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னை அனுப்பியிருந்தார். அது மாத்திரமல்ல, சேபா தேசத்து ராஜஸ்திரீ சாலமோன் ராஜாவை சந்திக்க வரும்போது, சாலமோன் யார் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அடையாளம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சமாதான காரணர். இயேசு கிறிஸ்து சமாதான காரணர். சேபா தேசத்து ராஜஸ்திரீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சந்திக்க வரும்போது 120 தாலந்து பொன், கந்தவர்க்கங்கள், சுகந்தவர்கள்லாம் கொண்டு வந்தால். ஏன் இந்த 120 தாலந்து பொன்? அது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென் சொல்லுங்க. அவர் கிருபை என்றென்றும் உள்ளது. என்னுடைய சாலமோன், நம்முடைய சாலமோனாகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் 120 தாலந்து, அவர்தான் 120. வேகமாக அந்த வசனத்தில் வாசிங்க. 1 ராஜாக்கள் 9:14 ஃபர்ஸ்ட் வாசிங்க. இது குறிப்புக்காக வேகமாக எடுத்து வாசிங்க. 1 ராஜாக்கள் 9:14 வேகமா வாசிமா. ஈராம் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன்னை அனுப்பியிருந்தார். யாருக்கு? சாலமோன் ராஜாவுக்கு. சாலமோன் ராஜா யாருக்கு அடையாளம்? இயேசு ராஜாவுடைய 1000 வருட அரசாட்சிக்கு அடையாளம் சாலமோனுடைய ஆட்சி காலம். ஆக நம்முடைய சாலமோனாகிய இயேசு கிறிஸ்து அந்த 120 என்பது அவருடைய கிருபை என்றென்றும் உள்ள. அவர் கிருபை நமக்கு கொடுத்தாரு, நமக்கு கொடுத்துட்டாருங்க அவர் எல்லாத்தையும். ஆமென் சொல்லுங்க. எல்லாமே நமக்கு இருக்குங்க. இயேசுன்ற பேரை சொன்னீங்கன்னா எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும், பரிபூர்ணம் அடைவீர்கள். அது மாத்திரமல்ல, சேபா தேசத்து ராஜஸ்திரி வாசி 10:10 1 ராஜாக்கள் 10:10 வேகமா வாசி. அவள் ராஜாவுக்கு 120 தாலந்து பொன், 120 தாலந்து பொன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். பயங்கரமான ரகசியம் என்ன தெரியுமா? சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி ஒரு முகப்பு மண்டபத்தை கட்டியிருந்தார் ஆலயத்தை, தேவாலயத்தில். அந்த முகப்பு மண்டபத்துடைய உயரம் எவ்வளவு தெரியுமா? 120 முழம். வேதம் சொல்லுகிறது. 2 நாளாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகமம் 3:4 வேகமா வாசி. 2 நாளாகமம் 3. முகப்பு மண்டபம் ஆலயத்தினுடைய அளவின்படியே 20 முழ நீளமும் 120 முழ உயரமும் 120 முழ உயரம். ஆமென் சொல்லுங்க. ஆலயத்துடைய முகப்பு மண்டபம் எவ்வளவு உயரமா இருந்துச்சு? 120 முழ உயரம். அது நம்முடைய தேவனுடைய ஆலயமாகி நம்முடைய சரீரத்தை அது காண்பிக்கிறது. அன்பான தேவஜனமே, அது மாத்திரமல்ல, இந்த தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது எக்காலம் ஊதும்படியாய், பூரிகைகளை ஊதும்படியாக 120 ஆசாரியர்களை 120 ஆசாரியர் கையில் பூரிகைகளை கொடுத்து, இந்த பூரிகை என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை, இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுதலை காண்பிக்கிறது. அங்கே பார்த்தீங்கன்னா 2 நாளாகமம் 5:12 வாசிக்கும் போது, அவர் தேவாலயத்தை பிரதிஷ்டை பண்ணும்போது இதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு சாட்சி. வாசிங்க 2 நாளாகமம் 5:12. ஆசாப், ஏமான், எதுத்தூனுடைய கூட்டத்தாரும் அவர்களுடைய குமாரர் சகோதரருடைய கூட்டத்தாரும் ஆகிய பாடகரான லேவியர் அனைவரும் மெல்லிய புடவைகளை தரித்து கைத்தாளங்களையும் தம்புருகளையும் சுரமண்டலங்களையும் பிடித்து பலிபீடத்திற்கு கிழக்கே நின்றார்கள். அவர்களுடனே கூட பூரிகைகளை ஊதுகிற ஆசாரியர்கள் 120 பேர் நின்றார்கள். 120 பேர் நின்றார்கள். எத்தனை பேர் நின்றாங்க? 120 பேரை அங்கே சாலமோன் ராஜா நிற்க வச்சிருந்தார். ஏனென்றால் அந்த பூரிகை என்பது துதியை காண்பிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அடக்கம் பண்ணப்படுதல், நீதிமானுடைய கூடார ரட்சிப்பின் கெம்பீர சத்தம் உண்டு, பிதாவை நோக்கி கூப்பிட்டு அந்த எக்கால சத்தம். அந்த பூரிகை என்பது எக்கால சத்தம். அதை அங்கே நிறுத்தி வைத்திருந்தார். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய மரணம்,
அவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதலை பார்த்த 120 பேர், 120 அப்போஸ்தலர்கள் மேல் வீட்டாலே இருந்தார்களே. அப்படி இருந்தபோது அங்கே பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம், பெந்தகோஸ்தேயின் அபிஷேகம், தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய குமாரர், தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்பட்டு நாம் தேவனுடைய குமாரர்கள் என்று சொன்னது இந்த 120 சீஷர்கள் மத்தியிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம், அடக்கம் பண்ணப்படுதல், உயிர்த்தெழுதல், பரமேறுதலுக்கு சாட்சியாக இந்த 120 பேர் ஒன்று கூடியிருந்தார்கள். இந்த 120 தான் நமக்கு இளைப்பாறுதல். இந்த 120 தான் பரிபூரண கிருபை. இந்த 120 என்னது? பரிபூரண கிருபை. வாசித்து வசனங்களை வாசித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரத்தில் எத்தனை பேர் கூடியிருந்தாங்கன்னு பார்த்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். 1ஆம் அதிகாரத்தில் அதில் 15 வசனம் வாசி பார்க்கலாம். அந்நாட்களிலே சீஷர்களில் ஏறக்குறைய 120 பேர் கூடியிருந்த போது, நல்லா கவனிங்க, எத்தனை பேர் கூடியிருந்தாங்க? ஏன் அங்க 120,000 சமாதான பலிகள் ஏன் செலுத்தப்பட்டது என்றால், நாம் தேவனோட சமாதானமாகிவிட்டோம், நம்மேல் பூரண கிருபை இருக்குது. 120 என்பது பூரண கிருபை. 22 என்பது மீட்பு. 22 என்பது என்னது பார்த்தோம்? மீட்பு. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறார். 54ஆம் அதிகாரம் ஏசாயா புத்தகம் 8ஆம் வசனம் வாசிக்கிறோம் இல்லையா? நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று. 22 என்பது என்னதுங்க? மீட்பு. 120 என்பது பூரண கிருபை. ஏன்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்கள் இருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறோம். அவருடைய மரணம், அடக்கம் பண்ண, உயிர்த்தெழுதலுக்கு பரமத்தில் நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். 54:8 வாசி. ஏசாயா 54:8 ஃபர்ஸ்ட் வாசிங்க, வா வேகமா வா. அற்பகாலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்லுகிறேன். ஏசாப்பா நம்மளை எங்க மீட்டாரு? சிலுவையில் மீட்டார். 22 உடற்கூறுகளையும் சிலுவையில் அந்த கேடு அடைய செஞ்சு மீட்டு விட்டார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 22 என்பது மீட்பு, நம்முடைய சரீர மீட்பு. 120 என்பது பூரண கிருபை. நாங்கள் மகிமை அடைந்து விட்டோம், நாங்கள் மகிமை அடைகிறோம், அதுதான் பூரண கிருபை. நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 1வது அதிகாரத்தில் பேதுரு எழுந்து நின்றவங்க மத்தியில் நின்று பேசுவார். என்ன பேசுவார்? இந்த யூதாஸ்காரத்து செத்து போயிட்டான், அவனுக்கு பதிலாக நாங்கள் 21 வாசி பார்க்கலாம். 21 ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயர எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் இதாங்க 120. ஆமெனா? பூரண கிருபை. அவருடைய மரணம், அவருடைய அடக்கம், அவருடைய பரிசுத்த வாழ்க்கை, அவருடைய மரணம், அவருடைய அடக்கம் பண்ணப்படுதல், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய பரமேறுதலுக்கு சாட்சி. அதுதான் 120. அதுதான் பூரண கிருபை. இதுதான் நமக்குள்ள பூரணமாக செயல்படுகிறது. வாசிவாகலாம். அவர் நம்மிடத்தில் சஞ்சரித்திருந்த காலங்களில் எல்லாம் எங்களுடனே கூட இருந்த மனுஷர்களில் ஒருவன் அவர் உயிரோடு எழுந்திருப்பதை குறித்து எங்களுடனே கூட சாட்சியாக ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றார். இதுதான் 120. இதுதான் நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில கிருபை கிடைத்தது, பூரண கிருபை. அந்த பூரண கிருபைக்குள்ளே நாம் அடங்கியிருப்போமாக. இப்போ அப்போஸ்தலர்களுக்கு சாட்சியாக இருந்தார்கள், அவர்கள் மேல பூரண கிருபை உண்டாயிருந்தது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள், அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை. இதுதான் 120 பூரண கிருபை. எதை குறித்து சாட்சி கொடுத்தாங்க? உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய இருதயத்தில் நான் தரித்திருக்கிறேன். அப்போஸ்தலர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, இந்த 120 தங்களுடைய இருதயத்தில் தரித்து கொண்டார்கள். இதுதான் தேவாலய பிரதிஷ்டை. இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நாம் பிரதிஷ்டை பண்ணப்பட்டிருக்கிறோம். நம் தேவனாகிய கர்த்தரை, தேவாதி தேவனை நாம் முகமுகமாய் தரிசிப்போம் என்றால் அவர் பூரண கிருபை உடையவர். இந்த பூரண கிருபை தான் இன்றைக்கு புதிய ஏற்பட்ட காலத்தில் உண்டாயிருக்கிறது. இதுதான் தாவீது என்ன பண்ணுறாரு? ஸ்டாப் போட்டு உறிஞ்சிட்டாருன்னு சொல்லி இருக்கிறேன். ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது அவர் ஜீவனையும் மரணத்தை பரிகரித்து அவர் ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். அந்த சுவிசேஷத்தை தான் நாம் ஒவ்வொரு நாளும் பிரசங்கிக்கிறோம். அதுதான் இந்த பூரண கிருபை. ஆக 120,000 சமாதான பலிகளும் 22,000 சர்வாங்க தகன பலிகளையும் செலுத்தி நம்மை குற்றமில்லாதவராக கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நம்மை அவர் மீட்டு கொண்டார். நாம் தேவ மகிமை அடைந்து இந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணப்படும். எத்தனை சந்தோஷமா இருக்கிறது? 22 என்பது மறுபடியும் சொல்லி நான் முடிக்கிறேன்.
22 என்பது சரீர மீட்பு. சிலுவையில் அவர் மீட்டு விட்டார். அப்போது 1000 ஆகிய இந்த சரீரம் மகிமை அடைந்து விடும். ஆமேனா? 1000 என்பது இந்த பாவ சரீரம், மரண சரீரம் மகிமை அடைவது. 120 என்பது உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இயேசு. அவர் தான் அவருடைய கிருபை. அவரை நாம் நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்டோம். அவருடைய நாமத்தினாலே பரிசுத்த ஆவியான நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறார். ஆக கிறிஸ்து இயேசுவை நம்முடைய இருதயத்தில் தரித்து கொண்ட நாம் பூரண கிருபை நம்மில் இருக்கிறது. இந்த பூரண கிருபையினாலே நாம் 1000 ஆகிய அந்த மகிமை அடைந்து 120,000 என்கின்ற சமாதான பலியோட நம் பிதாவை சந்திப்போம். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய ஆத்மாவில் என்றென்றைக்கும் இளைப்பாறுதல் நிலைத்திருக்கும். நம்மளால் முழங்கள் படியிடலாம். அன்பின் ஆண்டவரும் எங்கள் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் பேரன்புமிக்க பிதாவே, உங்கள் தயவுள்ள கரத்துக்காக நான் நன்றி